कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि माम्। 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 राम राघव राम राघव राम राघव रक्षामाम्। 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 कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि माम्। कृष्ण केशव कृष्ण केशव कृष्ण केशव पाहि माम्। राम राघव राम राघव राम राघव रक्षामाम्। राम राघव राम राघव राम राघव रक्षामाम्। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। जय जय प्रभुपाद प्रभुपाद जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद जय जय प्रभुपाद। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं नरं चैव नरोत्तमं
தேவிம் சரஸ்வதிம் வியாசம் दैवीं सरस्वतीं व्यासं ததோ ஜெயமுதிரயே. ततो जयमुदीरये। ஹே கிருஷ்ணா கருணா சிந்து हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्ता गोपेश गोपिका कान्ता राधाकान्त नमोऽस्तुते राधाकान्ता नमोऽस्तुते। तप्त काञ्चन गौराङ्गी तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये प्रणमामि हरिप्रिये। जय श्रीकृष्ण चैतन्य जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानन्द प्रभु नित्यानन्द श्री अद्वैत गदाधर अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृन्द श्रीवासदि गौरभक्तवृन्द। हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे कृष्ण कृष्ण हरे 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 राम हरे राम 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 हरे हरे राम राम हरे हरे। हरे कृष्णा. हरे कृष्ण। அனைத்து பக்தர்களுக்கும் என் மிக பணிவான வணக்கம். இன்னைக்கு மகாபாரத நிகழ்வினுடைய 2வது நாள். நேற்றைக்கு ஆரம்பிக்கும் போதே சொன்னேன், மகாபாரதத்தின் அடிப்படையான ஒரு கேள்வி என்னன்னா, தர்மம்னா என்ன, சரியான தர்மம் என்ன. நம்ம எல்லாம் போன வருடம் ராமாயணம் அந்த ஒரு உபன்யாசத்துல நம்ம எல்லாம் பங்கு கொண்டோம். ஆனா இன்னைக்குமே பல பக்தர்கள் நண்பர்கள் மனதுல இந்த ஒரு கேள்வி இருக்கு, சீதா பிராட்டியை ராமர் காட்டுக்கு அனுப்புனது சரியா தவறா? இந்த கேள்வி நம்ம மனசுல இருக்கா? இருக்கு. எவ்வளவுதான் ஆச்சாரியர்கள் விளக்கம் கொடுத்துக்கிட்டே இருந்தா கூட நம்ம மனசுல இந்த கேள்வி இருந்துகிட்டே இருக்கு. ஆச்சாரியர்கள் சொல்றாங்க அது உண்மையான சீதை கிடையாது, அப்படி என்ன சொன்னாலும் சரி, ராமர் சீதையை காட்டுக்கு அனுப்புனது தவறு. நம்மனால அதை ஒப்புக்கொள்ள முடியல. அதே மாதிரி மகாபாரதத்துல திரௌபதியின் துகில் உரிந்த பொழுது பீஷ்மர் அமைதியாக இருந்தது சரியா தவறா? இந்த கேள்வியும் மனசுல இருக்கு இல்லையா? எவ்வளவு பெரிய மகான், எவ்வளவு பெரிய வீரர், பக்தன், தர்மத்தை கடைபிடிக்கக்கூடிய அந்த மாமேதை பண்டிதர், இவ்வளவு நற்குணங்களையும் வைத்துக்கொண்ட பீஷ்மர் திரௌபதியோட துகில் உரிந்த பொழுது பேசாம இருந்தது சரியா? இப்படி பாருங்க, இப்பவே கேட்டோம்னா கொஞ்சம் பேர் தவறுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் பேர் சரின்னு சொல்லுவாங்க. இந்த விவாதங்கள் மனசுல இருந்துகிட்டே இருக்கு. எது சரி எது தவறுங்கிறது பல நேரங்கள்ல குழப்பமா இருக்கு. அப்போ மகாபாரதத்துல நாம் புரிந்து கொள்வதற்காக வழி ஒருக்குகிறார்கள், எது சரி எது தவறு. நமக்கு தெரியும், நம்ம சனாதன தர்மத்துல 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதுதான் பெரிய பிரச்சனையே. ஒன்னு இருந்திருந்தா ஈஸியா கும்பிட்டு இருக்கலாம். மொத்தம் எவ்வளவு தேவர்கள் நமக்கு? 30. இது பத்தலைன்னு சொல்லி இப்ப டெய்லி புதுசு புதுசா சேர்த்துக்கிட்டு வேற இருக்காங்க. அந்த சைனால இருந்து பெரிய வயிறோட ஒருத்தர் வருவார், அவரை கூட இப்ப சேர்த்துட்டாங்க. கேட்டா குபேரன். குபேரன் இவ்வளவு அசிங்கமாவா இருப்பார்? ராமாயணத்துல விளக்கி இருக்காங்க, குபேரன் ரொம்ப அழகானவர். அவர் கந்தர்வர். கந்தர்வர்கள்னாலே அழகா இருப்பாங்க உங்களை எல்லாம் மாதிரி. அவர் ஒரு கந்தர்வர், கிண்ணறர், அந்த வித்யாதரன். அதான் குபேரனுடைய சரியான விளக்கம், வித்யாதரன். அப்படி பேரழகன்.
ஆனா இப்ப இந்த சைனால இருந்து அந்த பொம்மையை கொண்டு வந்து நிறைய பேர் வீட்டுல குபேரன் சொல்லி வச்சிருக்கிறாங்க. இங்க கூடி இருக்கிற நண்பர்கள் வீட்டுல எவ்வளவு பேர் வீட்டுல குபேரன் இருக்கிறாரு? தேங்க்யூ வெரி மச். எந்த புத்தகத்துலம்மா இது குபேரன்னு சொல்லி இருக்கு? ராமாயணத்துல இருக்கா? மகாபாரதத்துல? அந்த கடக்காரன் சொன்னா வாங்கி எதையாவது வச்சு வீட்டுல இருக்கிற கஷ்டம் தீந்தா பரவாயில்லை. இப்படி வேற நம்ம பட்டிகையில ஏத்திக்கிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி நமக்கு 33 கோடி தேவர்கள் இருக்காங்க. அதே குழப்பமா இருக்கும்போது டெய்லி 4 மேனிக்கு ஒன்னு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. சரி எது தவறு எது? இப்படி 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் புராணங்கள் சொல்லுகிறது 5 பேரை வணங்குங்க. யார் அந்த 5 பேர்? நாராயணன், அவருக்கு 108 ஆலயங்கள், திவ்ய தேசங்கள் என்று பெயர். சிவபெருமான் 12 ஜோதிர்லிங்கங்கள் அங்க நிரந்தரமாக குடியிருக்கிறார். துர்கை 11 சக்தி பீடங்கள் அங்க நிரந்தரமாக இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் விநாயகர், அவர் உபதேவன். அதுக்கப்புறம் யஜ்ஞம், யாகத்தின் வடிவில இந்திரன். நமக்கு 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் புராணங்கள் சொல்லுது இந்த 5 பேரை கும்பிட்டா தாராளம். அப்படி ஒரு நாளைக்கு தூக்கம் வருதா? பசிக்குதா? அப்படி ஒரு நாளைக்கு நாராயணர் வந்து எல்லா கடமைகளையும் மற்றவர்களுக்கு கொடுத்து, அதாவது பாருங்க, மகாபாரதத்துல மேனேஜ்மெண்ட் பிலாசபின்னு சொல்லுதான். கூடவே இருந்து எல்லாம் சரி, நான் நிறுத்திடுறேன். கூடவே இருந்து எல்லாம் சரியாக நடக்குகிறதா என்று பார்ப்பவர் வந்து தலைவர் கிடையாது. அவர் இல்லாத நேரத்திலையும் அனைத்தும் சரிவர நடந்து கொண்டிருந்தால் தான் அந்த மனிதன் தலைவன். சில நேரத்துல தலைவர்கள் இருப்பாங்க, அது வச்சாச்சா இது வச்சா அது பண்ணி அப்படி பண்ணுப்பா, எவ்வளவு தடவை சொல்றது, இதை எங்கவை அங்கவை, எப்பவுமே நிழல் மாதிரி கூட இருப்பாங்க. அவங்க தலைவர் கிடையாது. அவர் படுத்து தூங்கிட்டு இருந்தாலும் இங்க கரெக்டா எல்லாம் நடந்துக்குதா, அதுதான் உண்மையான தலைவர். அதற்கு வழிகாட்டி யாரு? பகவான் நாராயணர். அவர் 24 மணி நேரம் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறார்? என்ன செய்து கொண்டு இருக்கிறார்? அப்படியே அழகா தூங்கிக்கிட்டு இருக்கிறார். 24 மணி நேரமும் அனந்தன் ஆதிசேடன் மீது பள்ளி கொண்டிருக்கிறார். ஆனா உலகத்துல எல்லாமே சரியா நடக்குதா? நிலா போய் பூமி மேல மோதுதா? பூமி சென்று சூரியன் மேல இடுகிதா? இந்த வியாழனும் செவ்வாயும் கீழே விழுதா? எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு, அவர் தூங்கிக்கிட்டு இருக்கிறார். உண்மையான தலைவர். மற்றவர்களை வழிநடத்தி அவருடைய ஈடுபாடு இல்லாமையே சுதந்திரமாக தானே இயங்கக்கூடியவர்கள். அதுதான் உபனிஷத்ல முதல் ஸ்லோகமே அதான். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஒரு விளக்கிலிருந்து 100 விளக்கு பத்த வச்சால் அந்த 100 விளக்கும் முதல் விளக்கு மாதிரியே எரியும். புரியல? எனக்கும் புரியல. உங்க பாக்கெட்ல 100 வெள்ளி இருக்கு. அந்த 100 வெள்ளி எடுத்து 10 பேர் பாக்கெட்ல போட்டீங்கன்னா அவங்க பாக்கெட்லயும் 100 வெள்ளி இருக்கும், உங்க பையிலையும் 100 வெள்ளி இருக்கும். நடக்குமா? ஆனா அவர் தூங்கிட்டே செய்வார். அப்போ ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங், ஒரு யோகம், ஒரு மீட்டிங் கூப்பிட்டு இருக்கிறாரு. தேவர்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு பிரிவை தர்றார். லட்சுமி தாயாருக்கு செல்வம், சரஸ்வதிக்கு வித்யா கல்வி, அப்படி ஒருத்தருக்கு ஒண்ணு. பிள்ளையாருக்கு என்ன தானமா? இல்ல, அவர் பேர்லயே இருக்கு, விக்னேஸ்வரன். வினை தீர்ப்பவன் இல்லையா? விநாயகனே இல்லையா? கரெக்டா அந்த பாட்டிலேயே வருதா? வினைகள். ஆனா உண்மை அது கிடையாது. வினை தீர்ப்பவர் கிடையாது விநாயகன், வினையின் அதிபதி விநாயகன். புரிஞ்சுதா உங்களுக்கு? மக்கள் கொஞ்சம் தவறா புரிஞ்சுட்டாங்க.
வினைகளை தீர்ப்பவர் விநாயகன் கிடையாது, வினைகளின் அதிபன் விநாயகன். இப்போ இங்க எலக்ட்ரிசிட்டி டிபார்ட்மெண்ட் இருக்கா கவர்மெண்ட்ல? நீங்க காசு கொடுத்தீங்கன்னா அவங்க என்ன கொடுப்பாங்க? எலக்ட்ரிசிட்டி கொடுப்பாங்க. காசு கொடுக்கலன்னு என்ன செய்வாங்க? கட் பண்ணிடும். அவ்வளவுதான் இல்லையா? விநாயகர் யாரு? வினைகளின் அதிபன். வினையை உருவாக்குவரும் அவர்தான், வினையை தீர்ப்பவரும் அவர்தான். புரிஞ்சுதா உங்களுக்கு? ஒரு முறை சிவபெருமான் ஆத்மலிங்கத்தை எடுத்துக்கொண்டு போறார் இலங்கையில. இத கொண்டு போயிட்டாரு. அதுக்கப்புறம் ராவணனை யாராலையும் தோற்கடிக்க முடியாது. எப்படியாவது ராவணனை ஏமாத்தி அவர் கையில் இருக்கக்கூடிய ஆத்மலிங்கத்தை வாங்கி பூமியில வைக்கணும். அப்ப அங்க ஒரு வினையை உருவாக்க வேண்டும். யார் போய் உருவாக்குனா? விநாயகர் உருவாக்குனார். அப்போ ஒரு நாளைக்கு பகவான் என்ன செஞ்சாரு? எல்லாமே கரெக்டா கொடுத்துட்டார். லட்சுமி தாயாருக்கு செல்வம், அப்புறம் சரஸ்வதிக்கு கல்வி, வித்யா எல்லாம் கொடுத்து, அன்னைக்குன்னு பார்த்து மீட்டிங்க்கு ஒருத்தர் லேட்டா வந்தார். தர்மராஜன். அவரு இந்த ஸ்குடாய்க்காரரா இருப்பாரோன்னு ஒரு சந்தேகம். கொஞ்சம் மீட்டிங்க்கு லேட்டா வந்தார். யார் வந்தா? தர்மராஜன். அப்படின்னா அவர் முகம் கடுத்து கோபமாக இனி ஒரு மனிதன் வாழ்க்கையில பேசினதே கிடையாது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில இனி ஒரு மனிதன் கூட சண்டை போட்டதே கிடையாது, திட்டுனது கிடையாது, கோபமாக பேசினது கிடையாது, முகத்தை ரொம்ப கடுமையாக வைத்துக் கொண்டது கிடையாது. நம்மளை எல்லாம் மாதிரி ரொம்ப சாந்தமானவர். யாரு? எல்லாரும் தலையாட்டுறாங்க, பரவாயில்ல. அவ்வளவு அமைதியானவர், சாந்தமானவர் தர்மராஜன். ஆனா அன்னைக்குன்னு பார்த்து அந்த பொதுக்குழுக்கு கொஞ்சம் காலதாமதமாக வந்து விட்டார். எல்லா பிரிவையும் கொடுத்து விட்டார் நாராயணன். செல்வம், கல்வி, வீரம் எல்லாமே கொடுத்து, வினை எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ ஒரே ஒரு பிரிவு மட்டும்தான் மீதம் இருக்கிறது. அந்த பிரிவு என்னன்னா கர்மா. தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும். பாகவதம் சொல்லுது. என்னது? காசை கொடுத்து இன்ட்ரெஸ்ட் வாங்குவாங்க இல்லையா? அதெல்லாம் இந்த ஊர்ல இருக்கான்னு தெரியல. இந்தியாவில் நிறைய இருக்கு. கந்து வெட்டி, மீட்டர் வெட்டி, பிளேடு வெட்டி, என்னென்னமோ பேர் வச்சிருக்காங்க. இந்த ஊர்ல அப்படியெல்லாம் இருக்கா? தப்பிச்சிங்க, சென்னை பக்கம் வந்துடாதீங்க. பணத்தை கொடுத்து மனிதர்களிடம் இருந்து அதை 2ஆக 3 மடங்காக ஏமாற்றி வாங்குபவர்களை நரகத்துல சூச்சி முகம் பெரிய தையல் மிஷினை வச்சு தச்சு எடுத்துருவாங்க. அந்த பக்கம் இந்த பக்கம் இப்படி 21, 24 நரகங்கள் இருப்பதாக புராணங்கள் சொல்லுது. அதை படித்து விட்டு மனிதர்கள் என்ன சொல்றாங்க? சேச்சே, அப்படியெல்லாம் இருக்காது. ஏன் பயம்? போயிட்டா என்ன ஆகுறது? இதெல்லாம் சும்மா ஒரு கற்பனை, இருக்காது. இப்படி நரகங்கள் உண்டு என்று ராமாயணமும் பாகவதமும் மகாபாரதம், அவ்வளவு ஏன் பைபிளும் குரானும் மற்ற புத்தகங்கள் வரை சொல்லுகிறது. என்ன இருக்குது? ஸ்வர்க்கமும் நரகமும் உண்டு என்று. உலகத்தில் அனைத்து மத நூல்களும் சொல்லுகிறது நரகங்கள் இருக்கு அப்படின்னு. ஆனா அதுக்கு தலைவர் யாருமே இல்லை. பிரம்மாவை கேட்டார் நாராயணர், நீங்க அந்த கர்மத்தின் பிரிவை ஏற்றுக்கொள்ளுகிறீர்களா? 4 தலை இருந்தாலும் மனுஷன் கேட்காத மாதிரி உட்கார்ந்துட்டார். சிவபெருமான் தியானத்துல இருந்தார். யாருமே அந்த சேவையை செய்ய தயாராகவில்லை. எந்த சேவை? கர்மம். ஏன்னா மனுஷனை போட்டு தையல் மிஷின்ல தைக்கணும், எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்கணும். யாரை எண்ணெய் சட்டியில போட்டு பொரிக்கிறது? மேல பறக்கிறது, தண்ணிக்குள்ள போகிறது, நடக்கிறது, 4 கால் இதையெல்லாம் உள்ள போடுறாங்க பாருங்க. நேத்து நான் சொன்னேன், எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வயிற்றை மயானமாக மாற்றுகின்றானோ அவனெல்லாம் நரகத்துல கஷ்டப்படுவான். சொன்ன உடனே கொஞ்சம் பேர் சிரிப்பு அப்படியே நாளைக்கு வரணுமா வேண்டாமான்னு யோசிக்கிறாங்க. ஆனா என்ன செய்யறது? ஒரு காலத்துல நம்ம மக்கள் 99% மக்களும் சைவ உணவை சாப்பிடுபவர்களாக இருந்தார்கள். ஆங்கிலேயர்கள் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம்தான் மனிதர்கள் அசைவ உணவுக்கு அதிகமா மாறிட்டாங்க. நீங்களே உங்க தாத்தா பாட்டி 2, 3 தலைமுறை, 4, 5 தலைமுறைக்கு பின்னாடி சென்று கேட்டு பாருங்க. உங்க வீட்டுல
90% மக்களும் என்னவாக இருந்திருப்பார்கள்? சைவ உணவை சாப்பிடும். உண்மையா பொய்யா? சத்தமே இல்ல. உண்மை. அதான் உண்மை. ஆனா இப்ப என்னாச்சு? வேற வேற உருவத்துல இந்த மாமிசத்தை சாப்பிடுகிறான். ஆங்கிலத்தில் சொல்லுகிறார்கள், யூ ஆர் வாட் யூ ஈட். நீ எதை உண்ணுகிறாயோ அது உன் உணர்வை பாதிக்கும். சரியா தப்பா? கொஞ்சம் மது அருந்தினால எப்படி பேசுறான்? ஹலோ அப்படி பேசுறாங்கல்ல. கொஞ்சம் உள்ள போனப்பவே அவன் பேச்சு மூச்செல்லாம் மாறுது. இவ்வளவு சடலங்கள், உயிரற்ற அந்த இதை சாப்பிடுறாங்களே, எந்த அளவுக்கு உணர்வு மாறும். ரொம்ப அழகாக ஆயுர்வேதம் சொல்லுகிறது, நீ காய்கறிகளை சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் உனக்கு 4 கைகள் கிடைக்கும். புலால் உணவை சாப்பிட்டா அடுத்த பிறவியில 4 காலு கிடைக்கும். 4 கை வேணுமா 4 கால் வேணுமா? அசிங்கமா இருக்கும். அதாவது காய்கறிகளை சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் 4 கைகள் உனக்கு வைகுண்டத்தில் இடம் கிடைக்கும். அந்த உயிரினங்களை சாப்பிட்டால் அடுத்த பிறவியில் 4 கால்கள் கிடைக்கும். மிருகமாக பிறக்கலாம். திருவள்ளுவரே சொல்லி இருக்கிறார். புலால் உணவு சாப்பிடாதவனை உலகம் கைகூப்பி தொழும். யாருக்காவது அந்த ஸ்லோகம் ஞாபகம் இருக்கா? யாருக்குமே ஞாபகம் இல்லையா? நல்ல ஒரு அழகான ஸ்லோகம். எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் சொன்னாதான் பாக்கி வரும். சரி, நாளைக்கு சொல்றேன். நல்ல ஒரு அழகான ஸ்லோகம். புலால் உணவை வெறுத்தானை உலகம் கைகூப்பி தொழும் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்லியிருக்கார். அப்ப எல்லா பிரிவும் முடிந்தது. செல்வத்தை எடுத்துக்கொண்டார்கள், வீரத்தை எடுத்துக்கொண்டார்கள், கல்வி எல்லாம் எடுத்துக்கிட்டாங்க. கடைசியில ஒரே ஒரு பிரிவு பாக்கி, கர்மம். யாருமே எடுக்க தயாரில்லை. அந்த நேரத்துல தர்மராஜர் வந்தார். ரொம்ப அமைதியான மனிதன். வாழ்க்கையில யார் கூடயுமே சண்டை போட்டது கிடையாது, திட்டுனது கிடையாது. ரொம்ப அழகான மனிதர். நாராயணர் கேட்டாரு, நீ சேவை செய்ய தயாரா? அவரு என்ன சொன்னாரு? நீங்க என்ன கொடுத்தாலும் நான் செய்யறேன். அது என்னன்னு கேட்காம மாட்டிக்கிட்டார். நீங்க என்ன சேவை கொடுத்தாலும் நான் செய்கிறேன் என்று சொன்னார். உனக்கு கர்மத்தின் சேவை. என்ன பண்ணணும்? தவறு செய்பவர்களை தண்டிக்க வேண்டும். யாரு நமக்கு உற்றார் உறவினர்களாக பிறக்கிறார்கள்? பூர்வ ஜென்மம், முன்பிறவியில் நாம் செய்த நல்லதும் கெட்டதும் தான் நம் உறவினர்களாகவும் பிள்ளைகளாகவும் பிறக்கிறது. நிறைய நல்லது செஞ்சிருந்தோம், அவங்க பிறந்து நம்ம வயசான காலத்துல அரண்மனையில உட்கார வச்சு பார்ப்பாங்க. நிறைய பேரை ஏமாத்தி இருந்தோம், அதுவும் பிள்ளைகளாக பிறந்து உயிரை எடுத்துரும். நாம் செய்த வினைகள் தான் நமக்கு வரும். எவ்வளவு பேர் எஸ் சொல்றீங்க, ஒப்புக்கொள்ளுகிறீர்கள்? கரெக்ட் தானே? அப்ப அந்த பிரிவு இவர் மாட்டிக்கிட்டார். இவர் சொன்னாரு, பகவானே என்னால முடியாது, எண்ணெய் சட்டியில போட்டு மனிதர்களை பொறிக்க வேண்டும். நரகம் அந்த மிஸ்ரம் ததைவம் ரௌரவம் கும்பி பாக்கம், இருட்டு அறையில் போட்டு தண்டிக்க வேண்டும். அவர்களை இந்த என்ன சொல்றது, உயிர் அந்த ரெப்டைல்ஸ் ஊர்வன, அதுக்கு உள்ள போட்டு இது பண்ணணும், தண்டனை. என்னால இதெல்லாம் முடியாது. நாராயணர் சொன்னாரு, நீ கவலையே படாத, உனக்குத்தான் முழு பொறுப்பும். நீ என்ன முடிவு வேண்டும் என்றாலும் எடுத்துக்கொள். நான் கூட இடையூறு செய்ய மாட்டேன். யாரை எப்படி வேணா தண்டிச்சுக்கோ. ஆனா ஒரே ஒரு விஷயம், இந்த கழுத்துல துளசி மாலை போட்டுக்கிட்டு சைவ உணவை சாப்பிட்டு கொண்டு ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு தூங்கிட்டே இருக்காங்கல்ல, அவங்கள மட்டும் விட்டுரு. கழுத்துல துளசி மாலைய போட்டு அதுக்கப்புறம் என்னது, சைவ உணவை சாப்பிட்டு கொண்டு ஜபமாலைய கையில வச்சுக்கிட்டு, ஆமா அதெல்லாம் நம்ம ஆளுதான், அவங்கள மட்டும் விட்டுரு அப்படின்ட்டார். அதாவது தர்மா, உன்னுடைய கடமையில் நான் கூட இடையூறு செய்ய மாட்டேன். உனக்கு சுதந்திரமாக என்ன முடிவு வேண்டும் என்றாலும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி தர்மருக்கு எல்லாமே கொடுத்துட்டார். தர்மராஜனும் தன்னுடைய பணியை தொடங்கினார், தன்னுடைய சேவையை தொடங்கினார். அந்த கோர்ட் நீதிமன்றத்துக்குள் அவர் நுழையும் பொழுது அவருக்கு ஒரு பயானகமான உருவம். கண்கள் சிவப்பு நிறத்துல, தலையெல்லாம் செம்பு நிறத்துல மாறி கடுமையான ஒரு உருவம். அந்த உருவத்தின் பெயர் தான் யமன்.
அவருடைய ஆன்மீக உருவத்தின் பெயர் தர்மராஜன். நீதிமன்றத்துல போய் அவர் அந்த டியூட்டி ஆபீசர், கடமையை செய்யக்கூடிய அலுவலராக மாறும்போது அவருடைய பேர் என்ன? யமராஜன். பார்த்தாலே பாதி உயிர் போயிரும். 12 மாசத்துல ஒரு மாசம் இருக்கு. அது எந்த மாசம்? ஆடி மாசம். ஆடிக்கிட்டு இருக்கிறதெல்லாம் போயிரும். ஏன்னா பாக்கி மாதத்துல யமனுக்கு கொஞ்சம் டார்கெட் இருக்கு. ஆடி மாசத்துல டார்கெட் அவருக்கு அதிகம். கொஞ்சம் கொஞ்சம் இழுத்துக்கிட்டு இருக்கிறது, வயசா இருக்கிறது, நாளைக்கு எல்லாம் கொண்டு போயிருவார். அதெல்லாம் உண்மைதான். அந்த மாதத்தில் அவர் அதிகமான உயிர்களை இதெல்லாம் கேட்டு பயந்துட்டு நாளைக்கு வராம இருந்துடாதீங்க. அப்படி ஒரு டியூட்டி, ஒரு கடமையை கொடுத்து விட்டார்கள் யமராஜனுக்கு. அவரும் அதை சரிவரச் செய்து கொண்டிருந்தார். அப்பதான் மகாபாரதம் ஒரு கதை சொல்லுது. ஒரு இளவரசி குளிக்க போனாங்க. குளிக்க போன இளவரசி என்ன செய்தார்கள்? தன் நகைகளை எல்லாம் எடுத்து குளக்கரை, அந்த குளத்தோட கரையில வச்சுக்கிட்டு குளிக்க போனாங்க. காவலர்கள் திரும்பி நின்று கொண்டிருந்தார்கள் இளவரசி குளிக்கிறதுனால. அந்த நேரத்தில் ஒரு திருடன் அந்த நகைகளை எடுத்துக்கொண்டு ஓடுகிறான். இளவரசி கத்துகிறார்கள் திருடன் என்று சொல்லி. காவலர்கள் பின்னாடி பிடிக்க ஓடுறாங்க. அவனும் தப்பிச்சிடலாம் நினைச்சான். ஆனா காவலர்கள் மிக பக்கத்துல வந்து விட்டார்கள். மாட்டிக்கொள்வோம் என்ற பயத்துல அந்த நகைகளை ஒரு முனிவருடைய ஆசிரமத்துக்குள்ள வீசி விட்டான். அங்க ஒரு முனிவர் கண்ணை எல்லாம் மூடிக்கொண்டு தவம் செய்து கொண்டு இருக்கிறார். அவருக்கு பெயர் மாண்டவ்யன் என்று பெயர். தமிழில் ஆணி மாண்டவ்யன் என்று சொல்வார்கள். மாண்டவ்யன் என்று அந்த முனிவரோட பெயர். கேள்விப்பட்டிருக்கீங்களா? எனிவே, மகாபாரதத்துல ஒரு உபகதை சொல்லணுமா வேண்டாமா? அப்போ இந்த மாண்டவ்ய முனிவர் பேசாம உள்ள உட்கார்ந்து ஜபம் செய்து கொண்டு தியானம் செய்து கொண்டு இருக்கிறார். இந்த திருடன் என்ன செய்தான்? நகையெல்லாம் எடுத்து அந்த ஆசிரமத்துக்குள்ள வீசிட்டு தப்பித்து ஓடிவிட்டான். காவலர்கள் இந்த முனிவரை பிடித்து விட்டார்கள். ஏப்பா, இந்த வேஷத்தை போட்டு ஊரை ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியா? ரொம்ப கஷ்டங்க இந்த காவிய போட்டுட்டு நடக்கிறது. பார்த்தாலே மக்கள் திருடனை பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. நான் வேற ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு அம்மா குழந்தைக்கு பாடம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கு. அந்த குழந்தைகிட்ட சொல்லுது, நீ படிக்கல ஒழுங்கா பிரபு கிட்ட பிடிச்சு கொடுத்துருவேன். நான் என்ன பூதமா? அந்த அம்மா உண்மையிலுமே நடந்த விஷயம். அந்த அம்மா என்ன பார்த்து கேட்கிறாங்க, இவ ஹோம்ஒர்க் இவ ஒழுங்கா படிக்கலன்னா நீங்க பிடிச்சிட்டு போயிருவீங்க. நானும் சிரிச்சுக்கிட்டே தலையாடு. நம்ம என்ன பூதமா? அந்த ஒரு நிலைக்கு வந்து விட்டது இந்த காவி உடை. அப்ப இந்த முனிவரையும் பிடித்து கொண்டு போய் விட்டார்கள் மன்னர் முன்னாடி. முனிவர் பேர் என்ன? மாண்டவ்யன். முனிவர் சொன்னாரு, நான் எந்த தவறையும் செய்யவில்லை. பாருங்க, சில நேரத்துல தப்பே பண்ணாம தண்டனை கிடைக்கும். எங்கேயோ போறதெல்லாம் நம்ம தலையில விழும். இந்த மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருக்கா? தவறே செய்யாமல், அது என்னன்னு கூட தெரிஞ்சிருக்காது, ஏதோ வழியில போறதெல்லாம் நம்ம தலை மேடும். அது இயற்கையின் சோதனை என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்து விட வேண்டும். நாம் செய்யாத தவறுக்கு நம்மை இந்த உலகம் பழி சொல்லும் பொழுது பேசாமல், கர்மவினை என்று நினைத்து கொண்டு பேசாமல் இருந்து விட வேண்டும். அந்த நேரத்துல நம்ம எதிர்த்தோம், பிரச்சனை பெருசாயிடும். அதாவது ஒரு எடுத்துக்காட்டு, எனக்கும் பிரபுவுக்கும் சண்டை. பிரபு பேரு, எனக்கும் பிரபுவுக்கும் சண்டை. ஓகே, ஒரு 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 நிகழ்வு, ஒரு பிரச்சனை. நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய அனைத்து துன்பங்களுக்கும் 2 காரணங்கள் உண்டு. உங்களுக்கு இந்த ஸ்லோகம் தெரியுமா? ஈஸ்வரா பரம கிருஷ்ண சச்சிதானந்த விக்கிரக அநாதிர் ஆதிர் கோவிந்த. எதுக்கு 2 காரணம்? ஒரு காரணம் பத்தாதா? ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்காங்க? சர்வ காரண. நம்ம வாழ்க்கை, இதுக்கு பல விளக்கங்கள் இருக்கு. ஒரு விளக்கம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில வர்ற துன்பத்துக்கு எல்லாம் 2 காரணங்கள் உண்டு. இங்க கூடி இருக்கிற நண்பர்கள் எத்தனை பேர் வாழ்க்கையில துன்பம் இருக்கு? யார் வாழ்க்கை பரவாயில்லப்பா, 4 பேர் தான் கை தூக்கி இருக்காங்க.
சின்னது பெருசா எல்லாருக்கும் இருக்கும். ஒண்ணு இல்லைனாலும் சரி முட்டி வலியாவது இருக்கும். எவ்வளவு பேருக்கு முட்டி வலி இருக்கு? பாருங்க, ஒருத்தர் 2 கையை தூக்கிட்டார். சரண்டர். உடல்ல எல்லா எலும்பும் வலிக்குது சார். ரைட். ஏதாவது தொந்தரவு மனிதனுக்கு இருந்து கொண்டே இருக்கும். நம் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் துக்கத்திற்கும் 2 காரணங்கள் உண்டு. ஒன்று தற்காலிகமான காரணம், இனி ஒன்று நிரந்தரமான காரணம். தற்காலிகமான காரணம், நான் பிரபு கூட சண்டை போட்டுட்டேன். நிரந்தரமான காரணம் கர்ம வினை. வெள்ளிக்கிழமை இரவு 8 மணிக்கு எனக்கு யார் கூடயாவது சண்டை நடக்கும் அப்படின்னு இருக்கு. நான் இவர் பக்கத்துல இருந்தனால இவர் கூட சண்டை போட்டுட்டேன். ரோட்ல இருந்தேன்னா தெருவில் யார் கூடயா சண்டை போட்டிருப்பேன். வீட்டுல இருந்தா பொண்டாட்டி கூட சண்டை போட்டிருப்பேன். ஆனா 8 மணிக்கு என்ன நடக்கும்? சண்டை நடக்கும். கர்ம வினை. ஆனா நம்ம என்ன செய்வோம்? அந்த தற்காலிக காரணத்தோடு சண்டை போட்டு கொண்டிருப்போம். நிரந்தரமான காரணம் தான் ரொம்ப முக்கியம். புரிஞ்சுதான் நான் சொன்னது? என் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து துன்பங்களுக்கும் 2 காரணங்கள். என் பக்கத்தில் நிற்கும் தற்காலிகமான காரணம் ஒன்று, கர்மவினை நிரந்தரமான காரணம் ஒன்று. எது முக்கியமான பிரச்சனை? தற்காலிகமான காரணமா கர்ம வினையா? ஆனா அதை விட்டுட்டு இந்த பக்கத்துல இருக்கிறவங்க கூட எல்லாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறது. அவங்கிட்ட சண்டை போட்டு எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த நேரத்துல நீ எந்த இடத்துல இருந்தாலும் அந்த கர்ம வினை அங்க செயல்படும். அப்போ இந்த முனிவர் போறாரு. சரியான கோபம் அவருக்கு, மாண்டவ்ய முனிக்கு. நேர யமனிடம் சண்டைக்கே சென்று விட்டார். நான் எந்த தவறையும் இந்த வாழ்க்கையில் செய்ததே கிடையாது. அப்படி இருந்தும் எனக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? மன்னர் என்ன தண்டனை கொடுத்தார் தெரியுமா அவருக்கு? இப்படி காவி உடையை போட்டு ஏமாற்றி கொண்டிருக்கிறாயே. சாதாரண ஒரு திருடன் தவறு செய்தா. இப்போ ஒரு எடுத்துக்காட்டுக்கு, மாணவன் ஒரு 100 வெள்ளி திருடிட்டான். அரசாங்கம் என்ன செய்யும்? மாணவன் 100 வெள்ளி திருடினாலும், ஆசிரியர் 100 வெள்ளி திருடினாலும் அரசாங்கம் ஒரே விதமான தண்டனையை தான் தரும். சரிதானே? ஆனா இயற்கையின் யமனின் சட்டத்துல எப்படின்னா, மாணவனுக்கு சிறு தண்டனையும் ஆசிரியருக்கு அதிகமான தண்டனையும் கிடைக்கும். ஏன்? தெரிஞ்சவர் இல்லையா? இதை தெரிந்தவர், அனுபவித்தவர், உண்மையை சொல்லிக் கொடுக்கும் இடத்தில் இருக்கக்கூடியவர். அவரே இந்த தப்ப பண்ணுனா, இதுதான் யமனின் நீதிமன்றம். நம்ம ஒரு கொலையை செய்தால் அரசாங்கம் ஒரு முறை எனக்கு கேபிட்டல் பனிஷ்மெண்ட், மரண தண்டனை கொடுக்கும். யமன் ஒரு கோர்ட்ல 10 கொலையை பண்ணுனா, அரசாங்கம் 10 கொலை பண்ணுனாலும் ஒரு மரணம், நம்மள 10 தடவை கொல்ல முடியுமா? ஆனா யமனுடைய நீதிமன்றத்துல 10 தடவை மரண தண்டனை நடக்கும். எது பர்ஃபெக்ட்? அவரோட மன்றம் தான் பர்ஃபெக்ட். அப்போ கோபம் வந்து விட்டது ஆணி மாண்டவ்யனுக்கு. நான் எந்த தவறையும் செய்யவில்லை. மன்னர் சொன்னாரு, கேவலம் காவி உடையை அணிந்து கொண்டு இவ்வளவு பெரிய தவறை செய்து விட்டாயே, திருட்டை செய்து விட்டாயே என்று சொல்லி ஒரு பெரிய ஆணி மேல எடுத்து உட்கார வச்சுட்டாங்க. இந்த ஈட்டி மாதிரி ஒரு விஷயம், ஒரு இது, அந்த இதுல ஏறி அப்படியே உட்கார வச்சு அந்த மாண்டவனியோட உடம்பெல்லாம் பிளர்ந்து அப்படியே இறந்துட்டார். நரகத்துக்கு சென்றார் மாண்டவ்யன். சென்று யமனை சண்டைக்கே போயிட்டாரு. நான் என்ன தப்பு பண்ணினேன்? உடனே இவர் யமன் சொல்றாரு, நீ சின்ன பிள்ளையாக இருந்த பொழுது வண்ணத்து பூச்சிகள் வெட்டுக்கிளிகளை பிடித்து விளையாடி கொண்டிருப்பாய். இங்க கூடியிருக்கிற பக்தர்கள்ல, நண்பர்கள்ல எவ்வளவு பேர் சின்ன வயசுல இந்த வெட்டுக்கிளி, வண்ணத்துப்பு இதெல்லாம் பிடிச்சி விளையாடுனீங்க? ஏன்னா இப்ப அது இல்ல, தப்பிச்சாங்க. அன்னைக்கு நிறைய இருந்தது. சரி, இந்த வண்ணத்து பூச்சியை பிடிச்சு விளையாடி 10 நிமிஷத்துக்கு அப்புறம் என்ன ஆகும்? செத்து போகாது, நம்ம கொன்றுவோம். கரெக்டா சொல்லுங்க. ஏதோ ஏன் தவறில்ல, தானே செத்து போன மாதிரி. வண்ணத்து பூச்சி சாகல, நம்ம தான் அதை கொன்னோம். கரெக்டா இல்லையா? நீ சிறு பிள்ளையாக இருந்த பொழுது மாண்டவ்யா, நீ வண்ணத்து பூச்சிகளை பிடித்து விளையாடி, வெட்டுக்கிளிகளை பிடிச்சு விளையாடி அனைத்தையும் கொன்று விட்டாய். கொன்றதுக்கு அப்புறம் என்ன செஞ்ச? ஊசி எடுத்து நூல் வச்சு மாலையா தச்சிட்ட. நான் இந்த மாதிரி ஆன்மீகம் எல்லாம் பேசுறேன். எங்க வீட்டுல எங்க அம்மா கிட்டையும் போய் சொன்னேன்.
எங்க அம்மா சொன்னாங்க, இப்ப இறந்துட்டாங்க, சொன்னாங்க, நீ அதிகமா எல்லாம் பேசாத. நான் கேட்டேன், ஏன்? நீ சின்ன பையனா இருக்கும்போது என்ன செஞ்ச தெரியுமா? நான் கேட்டேன், என்ன செஞ்சேன்? இந்த செவுத்துல இந்த அட்டைப்பூச்சி இருக்குல்ல, அது இப்படி போகுமே, உனக்கு 3 வயசு 2 வயசு அப்படியே நடந்து பழகுன வயசு, நீ போய் அதை எடுத்து வாயில போட்டவன், நீ அதிகமா பேச. எனக்கே கேட்கும்போது அருவருப்பா இருக்கு. சின்ன பிள்ளையா நம்ம என்னெல்லாம் செஞ்சிருக்கோம் நமக்கே தெரியாது இல்லையா? மாண்டவ்யா, நீ சிறு பிள்ளையாக இருந்த பொழுது வண்ணத்து பூச்சிகளையும் வெட்டுக்கிளிகளையும் கொன்றாய். உடனே மாண்டவ்யன் சொன்னான், 5 வயதில் அரியா பருவத்தில் செய்ததுக்கு இவ்வளவு பெரிய தண்டனையா? தர்மர் சொன்னாரு, கண்டிப்பாக யமன் சொன்னார், நீ தண்டனை அனுபவித்துத்தான் ஆக வேண்டும். ஏனென்றால் 5 வயது பிள்ளை விளக்குல கை வச்சாலும் 50 வயசு மனிதன் விளக்குல கை வச்சாலும் தீ சுடத்தான் செய்யும். சட்டம் எல்லாருக்கும் ஒன்றுதான் இல்லையா? மாண்டவ்யன் சொன்னா, இந்த கருத்தை என்னால ஏற்றுக்கொள்ள முடியாது. 5 வயது அரியா பருவத்தில் நான் செய்து விட்டேன் அப்படின்னு சொல்லி உங்களை நான் சபிக்கிறேன். மாண்டவ்யன் யமனுக்கே சாபம் கொடுத்துட்டார். என்ன? நீ பூமியில் சென்று விதுரனாக பிறப்பாய். பாண்டவர்களுடைய பாண்டு மன்னருடைய தம்பி விதுரன், அந்த பேர் தெரியுமா உங்களுக்கு? விதுரனாக பிறப்பாய் அப்படின்னு அவருக்கே சாபம் கொடுத்தார். நேரா பகவான் நாராயணர் கிட்ட போய், நீங்க தான் சொன்னீங்க யாருமே என் வேலையில இடையூறு செய்ய மாட்டான், எல்லாம் கரெக்டா இருக்குன்னு சொன்னீங்க, நீங்க கூட என்னுடைய கடமையில் இடையூறு செய்ய மாட்டேன் என்று வாக்குறுதி கொடுத்து ஒரு முனிவர் எனக்கு சாபம் கொடுத்தார். நீங்க கொடுத்த புக்கெல்லாம் நான் கரெக்டா ஃபாலோ பண்ணேன், என்ன தப்பு பண்ணுனா என்ன தண்டனை அவர் எழுதி வேற கொடுத்திருக்கிறார். அந்த புத்தகத்திற்கு பெயர் கருட புராணம். வாழ்க்கையில் முக்கியமான விஷயங்களில் பொய் சொன்னால் ஒரு பிறவி பச்சை கிளியாக பிறக்க வேண்டும். ஒரே பொய்யை திரும்ப திரும்ப சொன்னால் அவன் பேட்னு என்ன சொல்லுவாங்க அதுக்கு, இந்த தலை வவ்வாலா பிறக்கணும். இந்த இங்க எப்படின்னு தெரியல, இந்தியால லாயர் அட்வொகேட் அவங்க ட்ரெஸ் எல்லாம் பார்த்திருக்கீங்களா? இந்த ஊர்ல எப்படி? இங்கேயும் அப்படித்தானா? அந்த பிளாக் வவ்வால் மாதிரி பொய்யா பேசுவான். ஐயோ, இங்க யாராவது லாயர்ஸ் இருக்காங்களா? யாரும் இல்ல, தப்பிச்சோம். கரெக்டா பாருங்க, இந்த வவ்வால் ட்ரெஸ்ஸே கிடைச்சிருக்கு. ஏன்னா கருட புராணத்தில் சொல்லி இருக்கிறது, ஒரு பொய்யை பேசினான் அவன் பச்சை கிளியாக பிறப்பான், அதே பொய்யை திரும்ப திரும்ப பேசினால் என்னவாக பிறப்பான்? நம்மெல்லாம் பேசுறதுக்கு கணக்கே இல்லை. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மணி 8. இன்னைக்கு பொய்யே பேசாதவர்கள், இன்றைய தினம் பொய் பேசாதவர்கள் யாராவது இருக்கீங்களா? பரவாயில்லையே, ஃபுல் டே தூங்கிட்டு இருந்தீங்களா? பரவாயில்ல, நிறைய பேர் இருக்காங்க. சரி, இன்றைய தினம் பொய் பேசினவங்க எத்தனை பேர் இருக்கீங்க? தைரியமா கை தூக்குங்க. நிறைய சொல்லிட்டீங்க. ஆமா, போன் பண்ணி, பிரபு லேட் ஆச்சு வாங்க, ஹால் ஃபுல் ஆயிடுச்சு, ஆளுகள்லாம் வெயிட் பண்றாங்க. சில நேரத்துல நம்ம பொய்யெல்லாம் சொல்லிடுவோம். எப்படி சரியான நிகழ்ச்சி, ப்ரோக்ராம், நிகழ்வு நல்லா, எவ்வளவு 500 பேர் வந்துட்டாங்க, பிரசாதம் கூட பத்தல அப்படின்னு போட்டு சில நேரம் சொல்லுவோமா இல்லையா? சரி, அதெல்லாம் பரவாயில்ல. யாருக்குமே துரோகம் செய்யாத பொய், ஆனா துரோகம் செய்யக்கூடிய பொய், ஒரே பொய்யை எவ்வளவு அழகா கருட புராணம் சொல்லுது பாருங்க. முதல் தடவை ஒரு மனிதன் தவறை செய்தால் அது தவறு, 2வது முறை அதே தவறை அவன் செய்தால் அது அவன் முடிவு, 3வது முறையும் அவன் அந்த தவறை செய்தால் அது அவன் பழக்கம், அப்புறம் அதுல வெளியே வர முடியாது. புரிஞ்சுதா? First time it's a mistake, second time it's his choice, third time it's his habit. முதல் முறை தவறை செய்தால் அது தவறு, 2வது முறை அதே தவறை செஞ்சால் அவனுடைய முடிவு, அவன் வேண்டும் என்றே செய்கிறான். அதே தவறை 3வது 4வது செய்தால் அது என்னவாக மாறிவிட்டது? பழக்கமாக மாறிவிட்டது, அப்புறம் வெளியே வர முடியாது. அதனால முதல் தவறு செய்யும் போதே நம்ம வெளியே வந்துடணும். அப்ப வெளியே வரல, அப்புறம் திரும்ப திரும்ப செஞ்சா வெளியே வர முடியும். நீங்க மனசுல யோசிச்சு பாருங்க, சில தவறுகளை நாம் திரும்ப திரும்ப செய்து கொண்டிருக்கிறோம், அந்த தவறுல இருந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். அப்போ இவர் போய் சொன்னார், நீங்க சொன்ன புக்கு படிதான் கிருஷ்ணா நான் எல்லாம் செஞ்சேன். பொய் பேசினவனை பச்சைக்கிளி ஆக்குன்னு, பொய்ய திரும்ப திரும்ப பேசினவனை வவ்வால் ஆக்குன்னு, ஊர்ல நல்ல மனுஷன் மாதிரி நடந்துகிட்டு ஊரை பூரா ஏமாத்துறானே அவனை அரசியல்வாதி ஆக்குன்னு,
இத பூரா புக்கு படிதான், கருட புராணம் படிதான் செஞ்ச. நானும் அந்த மாண்டவியனுக்கு தண்டனை கூட எனக்கே சாபம் கொடுத்துட்டாரு. தர்மம்னா என்ன கொஞ்சம் கரெக்டா சொல்லித்தாங்க அப்படின்னு கேட்டார். யார் கேட்டா? தர்மராஜர் கேட்டார். அதே நேரத்தில் தர்மரின் இனி ஒரு பங்கு பாண்டவர்களில் மூத்தவனாக முதல் மகனாக பிறந்தது யுதிஷ்டிரன் தர்மராஜன். அவரும் தர்மர் தான் இல்லையா? அவருக்கு இனி ஒரு பேர் என்ன? தர்மர். அவரும் வந்து சொன்னார், பகவானே எனக்கும் அதே சந்தேகம் இருக்கு. உனக்கு என்னையா சந்தேகம்? எனக்கும் இதே சந்தேகம் இருக்கு. சரி எது தவறு எது? ஏன்னா நான் வந்து வாழ்க்கையில பொய் பேசுனதே கிடையாது. என் வாழ்க்கையில ஒரு நாள் கூட நான் பொய் பேசுனது கிடையாது. அதனால என் ரதம் பூமியிலிருந்து 6 அங்குலம் மேலதான் பறக்கும். என் ரதம் பூமியை தொடவே செய்யாது. ஆனா ஒரு நாளைக்கு குருக்ஷேத்திர போர்ல நீங்க ஒரு பொய்ய சொல்ல சொன்னீங்க. அஸ்வத்தாமா என்ற யானை இறந்து ஒரு பொய். அந்த கதை மறுபடியும் வரும். நான் பொய் சொல்ல தயங்கினேன். நான் பொய் சொல்லாமல் இருந்தேன். என்னாச்சு? என் ரதம் பூமியை தொட்டு விட்டது. அப்புறம் எந்திரிக்கவே இல்லை. நான் சரியாத்தான செஞ்சேன். நான் படித்ததைத்தான் செய்தேன் இல்லையா? பாருங்க, நம்ம வாழ்க்கை ரொம்ப குழம்பி இருக்கும். இந்த ஊர்ல எப்படின்னு தெரியல, இந்தியாவில் அப்படித்தான். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிப்பாங்க. பொய் பேசக்கூடாது, யாரை ஏமாத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. வீட்டுக்கு வந்த உடனே அப்பா சொல்லுவாரு, மாமா வந்திருக்கிறாரு, நீ போய் சொல்லு, நான் வீட்டுல இல்லைன்னு சொல்லி அனுப்பி விட்டுரு. அவன் பள்ளிக்கூடத்துல பொய் பேசக்கூடாதுன்னு பழகிட்டு வீட்டுக்கு வந்தா முதல் பாடம் என்னது? எப்படி பொய் பேசுவது. தர்மர் கேட்டார், நானும் வாழ்க்கையில பொய்யே சொன்னது கிடையாது, ஆனால் என் ரதம் இறங்கி விட்டது, உண்மை என்ன? கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய கோவிந்த ஜெய ஜெய கோபால ஜெய ஜெய ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதே கோவிந்த ஜெய ராதே கோவிந்த ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதே கோவிந்த ஜெய ராதே கோவிந்த ராதா ரமண ஜெய கோவிந்த ஜெய ஜெய ராதே கோவிந்த ஜெய ராதே கோவிந்த ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஜெய ராதே கோவிந்த ஜெய ராதே கோவிந்த ராதா ரமண ஹரி கோவிந்த ஜெய ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவான் கி சவுண்ட் பத்தல. ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவான் கி. அப்போ இந்த சந்தேகம் யமனுக்கு வந்து விட்டது, சரியது தவறுதுன்னு. அதே சந்தேகம் தர்மருக்கும் வந்து விட்டது, சரியது தவறுது. தர்மம்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க. கரெக்டா சொல்லிட்டீங்கன்னா எங்களுக்கு அது வந்து பின்பற்றுவது, கடைபிடிப்பதற்கு ரொம்ப எளிதா இருக்கும். ஆனா கிருஷ்ணர் பேசுறது பூராமே புதிரும் இதுமாவே இருக்கும். கரெக்டா நேரடியா சொல்லாம நாரத முனிவர் சொல்றாரு, கிருஷ்ணரோட முகத்தை பார்க்காதீங்க, அதுவும் அவர் சிரிக்கிற நேரத்துல பார்க்காதீங்க. அவர் சிரிக்கிற நேரத்துல நீங்க பாத்தீங்கன்னா என்ன மாதிரி காவி வேஷம் போட்டு போக வேண்டியதுதான். யார் சொல்றா? நாரதர் முனிவர் சொல்றார். மந்தஹாச முனிதானாம் புஜம் நந்தகோபத்தனயம் பராத்பரம் நாரதாதி முனிவிருந்த வந்திதம். எப்படி சிரிப்பாரா? நம்மள மாதிரி பேன்னு சிரிக்க மாட்டாரா? இந்த இதழ்களுடைய அந்த ஒரு எண்ட்ல சிரிக்கிறாரா இல்லையா ஒரு சந்தேகமாவே இருக்கும். அப்ப தர்மர் கேட்கிறாரு, இவர் கேட்கிறாரு, யாரு அப்புறம் விதுரர் எல்லாரும் கேட்கிறாங்க, பகவானே சரி எது தவறு எது தெளிவா சொல்லி. அப்பதான் அதுக்கு பதிலாக அர்ஜுனனுடைய வாழ்க்கை.
என்ன நடந்தது? கண்ணு தெரியாத திருதராஷ்டிர மன்னன் பூமியை, அந்த அரசாங்கத்தை இரண்டாக பிரித்தார். இந்த கதை எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அதாவது தன்னுடைய பிள்ளைக்கு ஹஸ்தினாபுரம் செல்வ செழிப்பான நாடு, ஆனா பாண்டவர்களுக்கு காண்டவ பிரஸ்தம் மயானம், அப்படி ரெண்டா கொடுத்துட்டார். தன்னுடைய பிள்ளைகளுக்கு நல்ல நாடு, செல்வ செழிப்பான நாடும், பாண்டவர்களுக்கு எதை கொடுத்தார்? மயானத்தை கொடுத்தார், காண்டவ பிரஸ்தம். அர்ஜுனன் சொன்னார், எனக்கு வேண்டாம். அங்க பூரா காடா இருக்கு, அந்த காட்டுல பாம்பு பல்லி தேளு இதுதாங்க இருக்கு, எனக்கு அந்த இடத்தை வச்சுக்கிட்டு என்ன பிரயோஜனம் இல்லையா? உபயோகம் இல்லாத ஏதாவது ஒரு பொருளை அன்பளிப்பா கொடுத்தா கோபம் வருமா வராதா? அதுக்கு பேசாம நீ கொடுக்காமையே இருந்துரு. வேண்டாத பொருளை ஏன் தருகிறாய்? காண்டவ பிரஸ்தவத்தை பாண்டவர்களுக்கு கொடுத்துட்டாரு. அர்ஜுனனுக்கு சரியான கோபம், கோபத்துல திட்டுறாரு. இங்க கூடியிருக்கிற நண்பர்கள்ல எவ்வளவு பேருக்கு கோபம் வரும்? டெய்லி வரும். கார்ல வரும்போது பிரபு சொல்லி சங்கடப்பட்டார். எனக்கு வேற 2 டியூட்டி கொடுத்திருக்காரு, வீட்டுல போய் மாதாஜி கிட்ட மெதுவா சொல்லுங்க. அவருக்கு பாவம் சொல்ல பயம். சரி, காண்டவ பிரஸ்தத்தை கொடுத்து அர்ஜுனனுக்கு சரியான கோபம். அந்த இடத்துல ஆச்சாரியர்கள் சொல்றாங்க, உங்களுக்கு கோபம் வரும்ல, கோபம் வரும்போது மனசுல சிந்தனைகள் வரும். இப்போ ஒருத்தர் மேல சண்டை, ஒருத்தர் கிட்ட சண்டை, அந்த கோபத்துல முதல்ல ஒரு சிந்தனை வரும் பாருங்க உங்க மனசுல, அதை வெளியவே சொல்லிடாதீங்க இல்லையா? புரிஞ்சுதா? நமக்கு இப்போ ஒருத்தர் கூட சண்டை, இப்போ மனைவிக்கு கணவனோட சண்டை, கணவனுக்கு மனைவியோட சண்டை, நமக்கு பெற்றோர்களிடம் சண்டை, பெற்றோர்களுக்கு பிள்ளைகளிடம் சண்டை, அலுவலகத்துல கூட வேலை செய்யறவங்க கிட்ட சண்டை. இந்த சண்டை அப்படியே அதனுடைய என்ன சொல்றது, அந்த சிகரத்தை தொடும்பொழுது நமக்கு ஏதாவது சொல்லணும்னு ஒரு சிந்தனை வரும். தயவு செஞ்சு வெளியே சொல்லிடாதீங்க, அதோட முடிஞ்சு போயிரு எல்லாம். நான் சொல்றது புரிஞ்சுதா? அப்படி சொல்லணும்னு தோணுச்சுன்னா உங்க அறைக்குள்ள போய் கதவை சாத்திட்டு கண்ணாடிய பார்த்து என்ன வேணா சொல்லுங்க. அந்த மனிதன் கிட்ட சொல்லிடாதீங்க. முதல்ல வர்ற சிந்தனையை வெளியே சொல்லக்கூடாது. அப்புறம் கோபத்துல 2வது ஒரு சிந்தனை வரும், அதையும் வெளியே சொல்லிடாதீங்க. அப்புறம் வர்ற சிந்தனைகளை மெதுவா சொல்லலாம். ஏன்னா அந்த முதல்ல வர்ற சிந்தனை தாக்கம். மனைவி கணவன் கூட சண்டை போடும்போது அந்த சண்டை சிகரத்துக்கு போகும்போது வர்ற அந்த முதல் சிந்தனை என்ன? அம்மிக்கல்ல தூக்கி அவன் தலையில போடணும். இத வெளியே சொன்னா எப்படி இருக்கும்? முதல் சிந்தனையை வெளியே சொல்லவே செஞ்சிடாதீங்க, 2வது சிந்தனையும் வெளியே சொல்லாதீங்க. ஒரு மனைவி பாவம் மருத்துவர்கிட்ட போய், அவர் தூக்கத்துல பூரா பேசிட்டு இருக்காரு, ஏதாவது ஒரு மருந்து கொடுங்க. மருத்துவர் சொன்னாரு, பகல்லையும் அவர் பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க, அப்ப தூக்கத்துல பேச மாட்டார். அந்த கோபத்துல வர்ற அந்த சிந்தனை முதல் விஷயத்தை நம்ம செஞ்சிடவே கூடாது. அப்போ அர்ஜுனனுக்கு சரியான கோபம். சொல்லிட்டாரு பகவான் கிட்ட, எனக்கு அந்த இடம் வேண்டாம், அது மயானம், அதை வைத்துக்கொண்டு நான் என்ன செய்வது? பகவான் சொல்றார், அர்ஜுனா கவலைப்படாத, இந்த மனித வாழ்க்கையில கண்டிப்பா எல்லாருக்கும் ஏதாவது கட்டத்துல சோதனைகள் வரத்தான் செய்யும். சோதனைகளை சாதனையாக மாற்றுபவன் தான் தலைவன். எல்லாருக்கும் சோதனை வரும், ஏதாவது ஒரு டைம்ல வந்துகிட்டே இருக்கும். அந்த பரீட்சை நம்மளை உயர்த்துகிறது. இப்போ நம்ம அழகா ஒரு குழந்தை இருக்காரு, என்ன அவர் பேரு? நிக்கில். ஹலோ, எந்த வகுப்பு படிக்கிறீங்க? எந்த கிளாஸ் படி? எந்த which whatever form age what? இப்ப நிக்கில் நல்லா படிக்கிறாரா இல்லையா அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? எக்ஸாம். கரெக்ட். அவர் வாழ்க்கையில் ஒரு எக்ஸாம் வந்தாதான் அவர் ஒழுங்கா படிச்சாரா இல்லையான்னு தெரியும் இல்லையா? அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில சோதனைகள் வரும் பொழுதுதான் நான் எப்படிப்பட்டவன், என் குணம் என்ன அப்படிங்கிறது தெரியும். சோதனைகள் வந்தாதான் தெரியும் நான் எந்த மாதிரி மனிதன் என்று சொல்லி. அப்படியே எலுமிச்சம்பழத்தை புளிஞ்சா எலுமிச்சம்பழம் ஜூஸ் வரும்,
மாங்காயை புழிஞ்சா மாம்பழ ஜூஸ் வரும். நம்மை சூழ்நிலைகள் பிழியும் பொழுது, நம்ம கஷ்டப்படுத்தும் போது சிரிச்சுக்கிட்டே ஹரே கிருஷ்ணா, நல்ல ஆன்மீகவாதி. அச்சா பச்சா கச்சா பச்சா போச்சு, அவன் பரீட்சையில தோத்துட்டான். சோதனைகள் சூறையாடும் பொழுது அமைதியாக இருக்க தெரிந்தால் நாம் ஆன்மீக கல்வியில் வெற்றி அடைந்தோம். அர்ஜுனா, அமைதியா இரு, முதல்ல போய் பார்க்கலாம். பகவான் அழைத்து கொண்டு போனார் அர்ஜுனனை காண்டவ பிரஸ்த. அங்க போன உடனே ரதத்துல இருந்து, நான் அப்பவே சொன்னேன்ல பாருங்க, இத பாக்குறக்கா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தோம். பூரா பாம்பும் பல்லியா இருக்கு, இந்த இடத்த வச்சுக்கிட்டு என்ன செய்யறது? வேண்டாம்வே நெகட்டிவா பேசவே கூடாது. 15-20 வருடங்களுக்கு முன்னாடி என் குருநாதர், அவருக்கு ஒரு லீலை என்னன்னா, எல்லா இடத்துக்கும் காலதாமதமாகத்தான் செல்வார். அவர் விமானத்தை தவற விட்டுருவார், ரயில் வண்டியை தவற விட்டுரு. அது ஒரு நிரந்தரமான வேலை. என் குருநாதர், அது அவரை சொல்லி குற்றம் இல்லை. அவர் அப்படியே இறங்கும் போதுதான் 100 பேர் ஒரு கதையா சொல்லிட்டு இருப்பாங்க. அப்ப குளிச்சுக்கிட்டு அவர் ஆடையை உடுத்தி கொண்டிருக்கிறார். நான் சொன்னேன், ட்ரெயின் மிஸ் ஆயிரும். இப்ப ரயில் நிலைய ரயில்ல போகணும், கண்டிப்பா ட்ரெயின் போயிரும். அவர் என்ன செஞ்சார், குளித்துட்டு அந்த ஈர துண்டு இருக்கு இல்லையா, அதுல ஒரு அடி சொல்லு நல்லா வலிச்சுது. நீ ஒரு பக்தன், நீ சொன்னேனா, பக்தர்கள் சொன்னா இயற்கை அதற்கு ஒத்துழைக்கும், ட்ரெயின் மிஸ் ஆயிரும். இப்ப நான் சொன்னனாலதான் ட்ரெயின் மிஸ் ஆகுதா? எனக்கு தெரியல என்னதான் சொல்றதுன்னு. அப்ப குருநாதர் அவரே பதில் சொன்னாரு, ட்ரெயின் மிஸ் ஆயிரும் சொல்லாத, கரெக்டா போனா ட்ரெயினை பிடிச்சிடலான்னு சொல்லு. அதாவது நம் வார்த்தைகள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா இந்த வார்த்தையை இயற்கை பதிவு செய்கிறது, அந்த பதிவை நடைமுறையில் இயற்கை கொண்டு வரும். நேத்திக்கு நான் சொன்னேன் இல்லையா, 4 விஷயங்களை நினைச்சுக்கிட்டே இருந்தா கண் முன்னாடி வந்துடும். என்ன அந்த 4 விஷயம்? நோய், பாம்பு, பேய், பகவான். அப்போ நம்ம பேசுற வார்த்தையெல்லாம் சும்மா கிடையாது. யாரையாவது பார்த்து நீ நாசமா போ, நீ செவ்வாய்க்கு போ, நீ சனி, இதெல்லாம் சொல்லவே கூடாது. அதை சொல்ல சொல்ல என் வாழ்க்கையிலும் தீங்குகள் அதிகமாகும், அதை கேட்பவன் வாழ்க்கையிலும் தீங்குகள் அதிகமாகும். அதனால தான் பகவானுக்கு ஆராதனை செய்யும் பொழுது என்ன செய்யறாங்க, சங்கெடுத்து ஊதுவாங்க. பார்த்திருக்கீங்களா? பூஜை நடக்கும் போது என்ன செய்யறாங்க, அப்படி ஊதுனாங்கன்னா அந்த சங்கின் சத்தத்துல தேவர்கள் பயணம் செய்து வருகிறார்கள். அமங்கலமான சத்தம் எதுவுமே அங்க கேட்காது. அதே நேரத்துல புராணங்கள் என்ன சொல்லுது, விசில் அடிப்பாங்க, அந்த சத்தத்துல பேய் பிசாசுகள் பயணம் செய்கிறது. புரிஞ்சுதா? சில சத்தத்தை நமக்கு கேட்டா உடல் ஒரு அரோச்சகம், அருவருப்பா இருக்கும். எப்படின்னா, சிலவங்க இந்த சாப்பாட்டு பானையை கை வச்ச ட்ரக் ட்ரக் அப்படின்னு இது பண்ணுவாங்க, பாத்தீங்களா? அந்த சவுண்டு கேட்டா ஒரு மாதிரி இருக்கும். சிலவங்களுக்கு இந்த பேப்பர் நகம் வச்சு இப்படி பண்ணா, நான் சொல்றது புரியுதா? சில சவுண்டு நமக்கு ஒரு மாதிரி இருக்கும். சிலவங்க செருப்பை போட்டுக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு நடப்பாங்க. சில சத்தங்கள் ஆகாயத்தை கிழிக்கும். பஞ்சபூதங்கள் தெரியுமா? ஏதோ ஸ்கூல்ல படிச்ச மாதிரி ஞாபகம் இருக்கா? நிலம், நெருப்பு, காற்று, நீர், 5வது என்ன? ஆகாயம். ஆகாயம்னா இந்த ஆகாயம் கிடையாது, ஈத்தர். அது ஒரு தனிப்பட்ட ஒரு வேற நிலை. இந்த மாதிரி சத்தங்கள் என்ன செய்யுமா, இந்த நகத்தால செய்யறது, செருப்பால செய்யறது, இந்த மாதிரி சத்தங்கள் அந்த ஈத்தர் ஆகாயத்தை கிழிக்கும். யார் பயணம் செய்வார்கள்? பேய் பிசாசுகள் பயணம் செய்யும். ஆனால் சங்கின் நாதத்துல யார் பயணம் செய்வார்கள்? தேவர்கள் பயணம் செய்வார்கள். அப்போ ஏன் இவ்வளவு அமங்கலமா பேசுற அர்ஜுனா? கிருஷ்ணர் கேட்கிறார், நீ ஒரு சத்திரியன், நீ ஒரு பக்தன், நீ ஒரு யோகி, நீ அமங்கலமாக மறுபடியும் பேசிக் கொண்டிருந்தால் அது அப்படி நடக்கத்தான் செய்யும். வா, நான் சொல்றபடி கேள் என்று சொல்லி அம்பு, ஆக்னேய அக்னியினுடைய அம்பை விட்டு இந்த காட்டை நீ அழிச்சிரு. அர்ஜுனனுக்கு மனசே இல்லை. கிருஷ்ணர் சொல்லிட்டார், என்ன பண்றது? தன்னுடைய அம்பு அதை எடுக்கிறார். அந்த அம்பு அக்னி அம்பு. அத மந்திரம், அக்னியின் மந்திரத்தை சொல்லி அந்த காண்டவ வனத்தில் அப்படியே விட்டார். அந்த கொஞ்ச நேரத்தில் அந்த காடே அழிந்து போனது.
அந்த காடெல்லாம் அழிது அழகான ஒரு நிலமாக மாறியது. அந்த காட்டுக்குள்ள இருந்து 2 பேர் வந்தாங்க. ஒருத்தர் பேர் மயன், அசுரர்களின் சிற்பி. இப்ப கூட லாட்டின் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கால போனீங்கன்னா ஒரு கலாச்சாரமே இருக்கு, மாயன் சிவிலைசேஷன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? இதெல்லாம் அந்த மயனின் இதுல இருந்து வந்தது. தேவர்கள் சிற்பி வேற, அரக்கர்களின் சிற்பி வேற. அரக்கர்களின் சிற்பி தான் யாரு? மயன். அவர் உள்ள இருந்து வந்தார். வந்து பகவானுக்கும் அர்ஜுனனுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு சொன்னார், நான் ரொம்ப காலமா இங்க கைது செய்துபட்டு கிடந்தேன், நீங்கள் எனக்கு விடுதலை தந்து விட்டீர்கள் அப்படின்னு சொல்றார். இனி ஒருத்தர் யாரு? அக்னி தேவன். கொஞ்ச நாளா பசியா இருந்தா சாப்பாடு கொடுத்துட்டீங்க. இருவரும் அந்த காட்டிலிருந்து வந்தார்கள். உங்களுக்கு என்ன பணிவிடை வேண்டும் என்றாலும் நாங்கள் செய்து தருகிறோம். அப்ப மயன் கிட்ட பகவான் சொன்னார், ஒரு அரண்மனையை உருவாக்கு. மாய அரண்மனை. நிலத்தை பார்த்தால் நீராகவும், நீரை பார்த்தால் நிலமாகவும், செவிரை பார்த்தால் திரை சீலை. என்ன கர்ட்டனுக்கு தமிழ்ல என்ன சொல்லுவாங்க? திரை சீலை. திரை. செவிரை பார்த்தால் திரையாகும், திரையை பார்த்தால் செவிராகும், நிலத்தை பார்த்தால் நீராகவும், நீரை அப்படி ஒரு மாய அரண்மனை உருவாக்கி தர சொன்னார். மயன் உருவாக்கி கொடுத்தார். அக்னி தேவன் என்ன பண்ணாரு? ஒரு ரதத்தை கொடுத்தார். இந்த ரதத்துல அர்ஜுனா நீ பயணம் செய்யும் வரை உன்னால தோக்கவே யாராலும் உன்னை தோற்கடிக்க முடியாது. அதுக்கப்புறம் எதை கொடுத்தாரு? ஒரு காண்டீபத்தை கொடுத்தார். அந்த வில்லுல ஒரு அம்பு விட்டா இலக்கை நோக்கி பயணம் செய்து இலக்கை தாக்கி விட்டு கங்கையில் சென்று குளித்து மறுபடியும் பேக்ல உட்காந்துக்குமா. ஃபர்ஸ்ட் ரீசைக்ளிங் ஏரோ. இலக்கை நோக்கி எய்தால் இலக்கில் சென்று தாக்கி கங்கையில் சென்று குளித்து பேக்ல உட்காந்துக்குமா. காண்டீபம் உன் கையில் இருக்கும் வரை அர்ஜுனா யமனால் கூட உன்னை தோற்கடிக்க முடியாது. கிருஷ்ணர் கேட்டார், இப்ப என்ன சொல்ற? நல்லா இருக்கு, தேங்க்யூ வெரி மச். முதல்ல என்ன ஆட்டம் போட்டார் மனுஷன். என்னை இங்க கூட்டிட்டு வந்துட்டீங்க, மயானத்திற்கு கொண்டு வந்து விட்டீர்கள், எனக்கு வேண்டாம் வேண்டாம், நெகட்டிவ். வாழ்க்கையில சோதனைகள் இருக்கும், சோர்வடைஞ்சிராதீங்க. அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பரிசு ஒளிந்து கொண்டிருக்கிறது. அமைதியா பயணம் செஞ்சா என்ன கிடைக்கும்? அந்த பரிசு. அந்த மாணவன் அந்த வகுப்பில் வரக்கூடிய பரீட்சை தேர்வில் வெற்றி பெற்றால் பெரிய ஒரு வகுப்புக்கு போகலாம் இல்லையா? சோதனைகள் எல்லார் வாழ்க்கையிலையும் வரும். சோர்வடைஞ்சிடக்கூடாது. கிருஷ்ணான்னு சொல்லி அப்படியே பயணம் செய்யணும் அமைதியா. அந்த சோதனைக்கு பின்னாடி ஒரு பரிசு ஒளிந்து கொண்டு இருக்கு. அர்ஜுனன் சொன்ன மாதிரி முதல்லயே திரும்ப போயிருந்தா ஏதாவது கிடைச்சிருக்குமா? இப்ப என்ன கிடைச்சது? ஒரு அரண்மனை கிடைத்தது, அதுக்கப்புறம் ரதம் கிடைத்தது, மூன்றாவதாக என்ன கிடைச்சது? காண்டீபம். அதை எடுத்துக்கிட்டு அந்த நாணை கட்டி ஆகாயத்தில் சத்தம் செய்தார். தேவர்கள் வரை பயந்துட்டாங்க. உடனே அதுல கையில கிடைச்ச உடனே அர்ஜுனன் காண்டீபதாரினா, என் கையில பெண் இருக்கு காண்டி. இனி அந்த கௌரவர்கள் என்கிட்ட ஏதாவது விளையாடுனாங்க, சரியான பாடத்தை கற்றுக் கொடுத்து விடுவேன். இனி நான் வேண்டும் என்றால் சிவபெருமானுக்கு எதிராக போர் புரிவேன், யமனுக்கு எதிராக போர் புரிவேன், தேவர்களுக்கு எதிராக போர் புரிவேன், அந்த கௌரவர்களுக்கு ஒரு பாடம் கற்பிப்பேன். கிருஷ்ணர் கேட்டார், ஏன்பா இவ்வளவு தலக்கணும்? இப்பதானே கிடைச்சது. மனிதனுக்கு தலைக்கணமே இருக்கக்கூடாது. எங்க குருநாதர் வேடிக்கையா சொல்லுவாரு, இந்த எடை மெஷின் இருக்கு, வெயிட் பார்க்கிற மெஷின், அது மேல ஏறி நில்லுங்க. நின்னா 100 கிராம் தான் நீ, 1/2 கிலோ தான் நீ, பாக்கி 70 உன்னுடைய தலைக்கணம் என்று சொல்லுவார். ஏன்னா ஒரு நாளைக்கு உயிரை விட்டால் நம்மளை கொண்டு போய் தீயில போடுவாங்களா? இல்லையா? காயேன வாச்சா மனசேந்திரியர்வா புத்தியாத்மனாபா பிரகிருதேர் ஸ்வபாவ கரோமி அன்யத் சகலம் பரஸ்மை நாராயணா இதி சமர்ப்பயாமி. தீ வச்சிருவாங்க, அவ்வளவுதான். தீ வச்சா கடைசியில நம்ம எவ்வளவு இருப்போம்? ஒரு மண் பானை, அவ்வளவுதானே, அவ்வளவுதான் இருப்போம். கண்ணதாசனுடைய ஒரு பழைய பாட்டு, நல்ல பாட்டு. அது நம்ம புராணத்தில் இருக்கிற ஸ்லோகத்தை அவர் பயங்கர காப்பி அடிச்சிட்டார். பகவத்கீதையில கிருஷ்ணர் சொல்றார், காலங்களில் நான் வசந்த காலம், மலைகளில் நான் இமயம், பறவைகளில் நான் கருடன்,
பாண்டவர்களில் அர்ஜுனன், அரக்கர்களில் நான் பிரகலாதன், வேதங்களில் நான் சாமவேதம். இதெல்லாம் யார் சொன்னது? பகவான் பகவத்கீதையில அவர் எடுத்து விட்டார். காலங்களில் அப்படியே ஒரு பொண்ணா பாடி விட்டுட்டார். அதே மாதிரி ஒரு ஸ்லோகம், அந்த பாட்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? வீடு வரை உறவு, இல்லையா? இது எல்லாமே நம்ம புராணங்கள்ல இருக்கிற ஸ்லோகம் தான். சொந்தக்காரர்கள்லாம் எது வரைக்கும் வருவாங்க? காடு வரை வருவாங்க. அப்புறம் யாரு வருவா? அப்படியே யமன் கிட்ட போகும்போது பசிக்குதுன்னு சொல்லி 2 வாழைப்பழத்தை தூக்கிட்டு போக முடியுமா? ஐயோ ரொம்ப தூரம் பயணம் செய்து நரகத்துக்கு போகணும், கணவரை கூட்டிட்டு போக முடியுமா? நம்ம தான் போய் ஆகணும், வேற யாரும் கூட வரமாட்டாங்க. அர்ஜுனன் அந்த காண்டீபத்தை தலைக்கு மீதே எடுத்து அகங்காரத்தில் கொக்கரித்தார். கிருஷ்ணர் கேட்டார், ஏன்பா இவ்வளவு தலைக்கணம்? எதுக்கு இவ்வளவு தலைக்கணம்? இப்பதானே கிடைச்சது. ஒரு அழகான ஸ்லோகம் கிருஷ்ணர் சொல்றாரு, மற்றவர் கையில் இல்லாதது ஏதாவது உனக்கு கிடைச்சதுன்னா அதனால தலைக்கணம் இருக்கக்கூடாது, எளிமையாக அது மற்றவர்கள் சேவையில் நீ உபயோகப்படுத்த வேண்டும். இப்ப சிலவங்களுக்கு சமைக்க தெரியும், சிலவங்களுக்கு சமைக்க தெரியாது. அப்ப தெரிந்தவர்கள் தெரியாதவர்களை ஏளனமாக பேசுவது தவறு. அதை செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டும், அந்த கல்வியை கொடுக்க வேண்டும். மற்றவர்களிடம் இல்லாதது நம்ம கிட்ட சில நேரத்துல செல்வம் இருக்கும், மற்றவர்கள் கிட்ட இருக்காது. கல்வி இருக்கும், எல்லாருக்கும் இருக்காது. வீரம் இருக்கும், வேற ஏதாவது திறமைகள் இருக்கும். மற்றவர்களிடம் இல்லாத திறமை உன்னிடம் இருந்தால் அர்ஜுனா, நீ அதை மற்றவர்கள் சேவையில் உபயோகம் செய்ய வேண்டும். அதை வைத்துக் கொண்டு அகங்காரத்துல கொக்கரிக்க கூடாது, தலைக்கணம் இருக்கக்கூடாது. காண்டீபத்தை கீழே வை. பேசாம கீழே வச்சிட்டார். இனி நீ இந்த காண்டீபத்தை உபயோகமே பண்ணக்கூடாது. அர்ஜுனர், அதை எதுக்கு சும்மாவா கொடுத்தீங்க? இத நீ உபயோகமே பண்ணக்கூடாது, குறிப்பாக கௌரவர்களுக்கு நேரா நீ உபயோகிக்க கூடாது. சரின்னு வச்சிட்டார். அதுக்கப்புறம் குருட்சேத்திர போர் வருது, எல்லாம் தயாராகி விட்டது. அர்ஜுனன் பார்த்தா எதிரியாக யார் நிக்கிறாங்க? தாய் மாமன், மாமன்மார், நண்பர்கள், உறவினர்கள், சகோதரர்கள், குருநாதர், தன்னுடைய தாத்தா பாட்டனார், உயிருக்கு மேலானவர்கள் நிக்கிறாங்க. கிருஷ்ணா, நான் சண்டை போட மாட்டேன். காண்டீபத்தை கீழே போட்டார். நான் சண்டை போட மாட்டேன். அதை பார்த்தால் என் உடல் நடுங்குகிறது, கண்கள் சோர்வடைகிறது, கண்களே இருண்டு போன என் குருநாதர், அவர் கையை பிடிச்சு தான் நான் நடந்தேன். முதல் முறையாக அம்பும் வில்லும் அவர்தான் எனக்கு எடுத்து கொடுத்தார். இவர்களெல்லாம் பார்த்து எப்படி சண்டையிடுவது? போட மாட்டேன். காண்டீபத்தை கீழே போட்டார். கிருஷ்ணர் சொன்னார், இந்த காண்டீபன் ஷோ பீஸா, சும்மா விளையாட்டுக்கா வச்சிருக்கிற, எடுத்து சண்டை போடு என்றார். அர்ஜுனருக்கு சரியான குழப்பம். அன்னைக்கு நான் சண்டை போடுறேன்னு சொன்னப்ப இவர் என்ன சொன்னாரு? சண்டை போடாது. இன்னைக்கு சண்டை போட மாட்டேன்னு சொன்ன இவர் என்ன சொல்றாரு? அன்னைக்கு அர்ஜுனனிடம் சொன்னார், காண்டீபத்தை எடுத்துக்கொண்டு தலைகணத்தில் ஆடாதே, தர்மத்தை கடைபிடி, காண்டீபம் உபயோகம் செய்யாதே. இன்னைக்கு என்ன சொல்றாரு? அர்ஜுனா, உன் தர்மத்தை கடைபிடி, சண்டை போடு. கேட்ட, ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க சார். மாத்தி மாத்தி இந்த பக்கம் அந்த பக்கம், நான் எதைத்தான் பண்றது? அப்ப இந்த குழப்பம் பாருங்க எவ்வளவு பேருக்கு. தர்மருக்கு இந்த கேள்வி. என்ன கேள்வி? தர்மம்னா என்ன? அப்புறம் யுதிஷ்டிர மன்னருக்கும் இந்த கேள்வி, சரினா எது தவறு? இப்ப அர்ஜுனரும் சேர்ந்துக்கிட்டாரு. நீங்க கரெக்டா சொல்லுங்க, எது சரி எது தவறு? நான் அதை செய்யவா இதை செய்ய? மாத்தி மாத்தி சொன்னா எப்படி சரியாகும்? தர்மம்னா என்ன? கரெக்டா சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே,
ஹரே ராம 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 ஹரே ஹரே. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama Rama, Hare Hare. ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவானுக்கு. எங்க நிறுத்தின? எல்லாம் தூங்கிட்டாங்க. எது? அர்ஜுனனுக்கு குழப்பம், தர்மருக்கு குழப்பம், விதுரருக்கு குழப்பம், 1 மணி நேரம் கேட்டு நமக்கும் குழப்பம். இப்ப எது சரி எது தவறு, எதை செய்ய வேண்டும்? அப்புறம் அழகா மகாபாரதம் பதில் சொல்லுது. இப்ப முதல்ல அர்ஜுனன் கிட்ட காண்டீபத்தை உபயோகம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரா? ரைட். 2வது என்ன சொன்னார்? அர்ஜுனன் கிட்ட காண்டீபத்தை உபயோகம் செய்யினார். அத குருக்ஷேத்திர போர்ல உபயோகம் செஞ்சு மாபெரும் வெற்றியை தழுவினார் அர்ஜுனன். அந்த காண்டீபத்துல ஒரு அம்பு எடுத்து வச்சா வைக்கும் போது 1 குறி பார்க்கும் பொழுது 10 எய்து விடும் பொழுது 100ஆக சென்று எதிரியை தாக்கும். அவ்வளவு சக்தி படைத்தது இந்த காண்டீபம். அதனால் அர்ஜுனனுக்கு காண்டீபதாரி என்ற பெயரும் கிடைத்தது. பேரும் புகழும் தனஞ்சயன், பார்த்தன், பல்குணன், ஏகப்பட்ட புகழ் கிடைச்சது அர்ஜுனனுக்கு. அப்படி அப்ப அவருக்கு அந்த காண்டீபத்தை கையில பிடிக்கும் போதே அப்படி ஒரு இதா இருக்கும். பாருங்க, உங்களுக்கு திடீர்னு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் கிடைச்சிருச்சு. உங்க கையில அந்த ரோல்ஸ் ராய்ஸ் காருடைய கீ இருக்கு. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? அப்படியே காத்துல நடக்கிற மாதிரி எல்லாம் இருக்கும் இல்லையா? சில நேரத்துல நம்ம அப்படிதான், எல்லாரும் என்னை கவனிக்கிறார்கள், நான் தான் இந்த உலகத்தின் அச்சாணி, எல்லாரும் என்னை புகழ்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணமெல்லாம் நமக்கு வரும். நான் தான் பெரிய மனிதன் அப்படிங்கிற ஒரு சிந்தனை எல்லாம் மனிதர்களுக்கு வரும். யாருமே நம்மளை கவனிக்க மாட்டாங்க. இருந்தாலும் நல்ல விலை மதிக்க முடியாத பொருட்கள் கையில வந்துருச்சுன்னா நம்ம கொஞ்சம் உயர்ந்து விட்டோம் அப்படிங்கிற ஒரு சிந்தனை வரும். எனக்கு தெரிந்த ஒருத்தர் ரொம்ப விலை மதிக்க முடியாத வாட்ச் கையில கட்டியிருப்பார். ஆனா அது ஓடாது. ஆனா நல்ல பிராண்டட், ரொம்ப ரொம்ப விலை மதிக்க முடியாத ஒரு வாட்ச். அப்ப நான் கேட்டேன், ஏயா ஓடாத வாட்சை கட்டுற? வாட்சினுடைய உபயோகம் என்ன? கடிகாரத்தினுடைய உபயோகம் என்ன? இது மணியை காட்டாது. உடனே அவர் சொல்ல, அது நமக்கு தானே தெரியும், மற்றவங்களுக்கு தெரியாதே. பார்க்கிறவங்க எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க, பார்ப்பா இவ்வளவு விலை மதிக்கக்கூடிய இவ்வளவு, அப்படி ஊரை ஏமாத்துறது. அப்போ போர் முடிந்தது, அர்ஜுனன் வெற்றி பெற்றார், உலகம் புகழ்ந்தது, தேவர்கள் புகழ்ந்தனர், அவங்கெல்லாம் பூக்களை மாறியாக பெய்தனர். உடனே போர் முடிஞ்ச உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, இனி இந்த காண்டீபத்தோக்கு வேலை கிடையாது, கொண்டு போய் யமுனையில வீசிட்டார். முதல்ல உபயோகம் பண்ணாதேன்னாரு, அப்புறம் உபயோகம் பண்ண சொன்னாரு. உபயோகம் பண்ணி முடிச்ச உடனே கிருஷ்ணர் சொன்னாரு, இந்த காண்டீபத்தை கொண்டு போய் என்ன செய்து, காண்டீபத்தை கொண்டு போய் என்ன செய்யணும், யமுனையில வீசிர சொல்லிட்டார். அர்ஜுனனுக்கா அது வீசறக்கு மனசே இல்லை. எவ்வளவு பெரிய போரில் பங்கெடுத்திருக்கிறார். இந்த காண்டீபம் செய்த சாதனைகள், விளக்க முடியாத சாதனைகள். எவ்வளவு பெரிய வெற்றியை இந்த காண்டீபம் பெற்றுக் கொடுத்திருக்கிறது. இப்ப போய் இதை வீச சொல்றாங்களே, அவருக்கு மனசே இல்லை. கொண்டு போய் யமுனையில வீசிட்டார்.
பகவானுடைய சேவைகள் சில நேரத்தில் நம்மளால புரிந்து கொள்ளவே முடியாது. லட்சுமணனை அழைத்து கொண்டு ராமர் என்ன சொன்னாரு? சீதையை தூக்கி தீயில போடு. நிறை மாத கர்ப்பிணியாக இருந்த சீதா பிராட்டியை கொண்டு போய் வனத்துல காட்டுல விட்டுட்டு வந்துரு. நீங்க வந்து சாமி கும்பிட வர்றீங்க, பகவான் இருக்கார், ராமர் சீதை கோயில், சீதாராமர் கோயில், நீங்க உள்ள போய் ஜெய்ராம் ஜெய்ராம்னு சாமி கும்பிடுறீங்க. உடனே ராமர், பக்தா, என் பக்கத்துல நிக்கிற சீதாவை கொண்டு போய் தீயில போடு. நம்மனால முடியுமா? கற்பனை கூட செய்ய முடியாது இல்லையா? இந்த மாதிரி கடுமையான சேவைகள் தான் லட்சுமணனுக்கு கிடைத்தது. இங்க அர்ஜுனன் கிட்ட என்ன சொல்றாரு பகவான்? அந்த காண்டீபத்தை தூக்கி தீயில போடு அப்படின்ட்டார். உடனே இவர் என்ன செஞ்சாரு? காண்டீபத்தை பேக்ல ஒளிச்சு வச்சுட்டு, போடுறேன் நாளைக்கு போடுறேன் பார்த்தாரு. நான் சொல்லி கேட்கல. சரி அர்ஜுனா, இந்த போர்ல நான் நிறைய பொய் பேசிவிட்டேன், நிறைய ஏமாற்றுதல்கள் செய்தேன், பொய் பேசினேன், வேதங்களுக்கு புறமாக நான் சில செயல்களை செய்தேன் அப்படின்னார். கிருஷ்ணர் என்ன பொய்? அவர் பொய் பேசினாலும் இந்த பொய் உண்மை ஆயிரும். யோகேஸ்வர அகில குரு பகவன் நமஸ்தே பாகவதத்தினுடைய முதல் ஸ்லோகத்துல பகவானை எப்படி துதிக்கிறது என்றால், சத்தியம் பரம் தீமஹி, பகவானே நீ பரம சத்தியம் என்றுதான் பாகவதம் அவரை துதிக்கிறது. அவர் வந்து அர்ஜுனன் கிட்ட சொல்றார், நான் பொய் சொல்லிட்டேன், சின்ன சின்ன தப்பா பண்ணிட்டேன், அதனால அர்ஜுனா நான் பிரபாச தீர்த்தத்தில் சென்று நீராடி விட்டு வருகிறேன், அது வரைக்கும் என் மனைவிகளை கொஞ்சம் பத்திரமாக பார்த்துக்கும். நான் எங்க போறேன்? பிரபாச தீர்த்தத்துக்கு போறேன், என் பாவங்களை எல்லாம் கழுவுவதற்காக பகவானுக்கு என்ன பாவம்? டிராமா மேல டிராமா போட்டுக்கிட்டே இருக்கிறார். என்னுடைய பாவங்களை நான் கழுவுவதற்காக பிரபாச தீர்த்தத்திற்கு போகிறேன், எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமா மனைவிகள் இருக்கிறாங்க, உன்ன மாதிரி கிடையாது, நான் திரும்பி வர்ற வரைக்கும் இவர்களை பாதுகாத்துக் கொள்ள என்று சொல்லுகிறார். அர்ஜுனன் நினைக்கிறாரு, இத போய் இவர் ஏன் என்கிட்ட சொல்லு? இது என் கடமை, நான் செய்ய மாட்டேனா? அதுவும் இல்லாம என்னுடைய அரசாங்கம், என்னுடைய நாட்டுல என்ன மீறி யார் வந்து அவங்களுக்கு எந்த தொந்தரவு கொடுக்க போறாங்க? அதெல்லாம் என் கையில என்ன இருக்கு? காண்டீபம் இருக்கு. அப்படி இருமாப்புடன் இருந்து கொண்டார். அது பகவான் சொல்றாரு, அர்ஜுனா ஊர்ல திருட்டு பயம் எல்லாம் அதிகமா இருக்கு, என் மனைவிகளை பாதுகாத்துக்கொள். காண்டீபதாரி என் மனைவிகளை பார்த்துக்கோ. காண்டீபதாரி நான் போயிட்டு வரட்டுமா? அர்ஜுனான்னு கூப்பிடல, அன்னைக்கு பூரா எப்படி கூப்பிட்டாரு? காண்டி. ஏன்? நான் சொல்லிட்டு நீ வீசல. காண்டீபதாரி நான் போயிட்டு போனாரு. அர்ஜுனனும் இருந்தார். அன்றைக்கென்று பார்த்து சாதாரண சில திருடர்கள், யாருன்னே தெரியாது, எந்த ஊர்ல இருந்து வந்தாங்க, எந்த திசையிலிருந்து வந்தார்கள் என்றே தெரியும், சாதாரண சில திருடர்கள் வந்து அர்ஜுனனை தோற்கடித்து பகவானின் மனைவிகளை கடத்தி கொண்டு போய்விட்டார்கள். கௌரவர்களுக்கு நேராக வெற்றியடைந்தவர், சிவபெருமானுக்கு நேராக யுத்தம் புரிந்த அர்ஜுனன், யமனுக்கு நேராக யுத்தம் புரிந்த அந்த அர்ஜுனன் அன்றைக்கு சாதாரண திருடர்கள் முன்னாடி தோத்துட்டார். திருடி கொண்டு போய் விட்டார்கள். அந்த திருடர்கள் யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க? பகவானுடைய மனைவிகளை கடத்தி கொண்டு போய் விட்டார்கள். இவருக்கு முகமே வாடி போச்சு. யார் வந்தாங்க? கடவுளே, என் வாழ்க்கையில என்ன நடக்குது? இன்னைக்கு வரைக்கும் என் முன்னாடி கர்ணன், பீஷ்மர், துரோணர், இது போல மகா வீரர்கள் கூட என் முன்னாடி சண்டை போட யோசிச்சாங்க. இன்னைக்கு வந்தவங்க யாரு? இப்ப கிருஷ்ணர் வந்தா நான் என்ன பதில் சொல்வேன்? என் நண்பர், அவர் என் கடவுள், என் உயிருக்கும் மேலானவர், அவர் வரும்போது எந்த முகத்தை காட்டுவேன்? அவர் மனைவிகளை பூரா திருடிட்டு போயிட்டாங்க. கிருஷ்ணர் வர்றார் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம். இத மொத்த டிராமா அரேஞ்ச் பண்ணது யாரு? பிளான் பண்ணது அவர் தான். அவர் ஆட்டி வைப்பார், உலகமே ஆடும். இது தெரியாம சிலர் நான் பெரியவன், நான் உயர்ந்தவன், நான் நினைப்பது போல் நடக்கும் அப்படிலாம் முடிவு பண்றாங்க. ஒண்ணுமே நடக்காது. எவ்வளவு பேர் சாப்பிடும் போது சொந்த நாக்கை கடித்திருக்கிறீர்கள்? நல்லா சுவையா சாப்பிடும் போது பாருங்க, சாப்பிட கூட தெரியல நமக்கு. ஆனா அகந்தை என்ன செய்கிறது? நான் உயர்ந்தவன், நான் பெரியவன் என்ற கற்பனையை வளர்த்துக் கொள்கிறது. அர்ஜுனனுக்கு ரொம்ப கேவலமாக போய்விட்டது. கிருஷ்ணர் வந்தார். அர்ஜுனா,
நான் போய் பிரபாச தீர்த்தத்தில் எல்லாம் நீராடி குளித்து என் பாவங்களை களைந்து விட்டு வந்து விட்டேன். என் மனைவிகள் எங்கே? காண்டீபதாரி, என் மனைவிகளை பிரிந்து என்னால இருக்க முடியாது, என் மனைவிகளை அழைத்து கொண்டு வா. காண்டீப கூப்பிடுறாரு. அவர் உள்ள ஒளிச்சுக்கிட்டு இருக்கிறார், வெளியவே வரல. அர்ஜுனன் வாடிய முகத்துடன் வெளியே வந்து நடந்தது அனைத்தையும் சொன்னார். கிருஷ்ணர் சிரிச்சுக்கிட்டே கேட்டார், காண்டீபதாரி, காண்டீபம் வேலை செய்யலையா? காண்டீபத்தால் அவர் வெற்றி அடையவில்லை. எதனால வெற்றி அடைஞ்சார்? பகவான் கூட. ஜெயஸ்து பாண்டு புத்திரானாம் தேஷாம் பக்ஷ ஜனார்தனா, பகவான் கூட இருந்ததுனால வெற்றி அடைஞ்சார். அப்ப முதல்ல காண்டீபத்தை உபயோகம் பண்ண வேண்டானார். இரண்டாவது, அந்த காண்டீபத்தை நீ உபயோகம் செய் என்று சொன்னார். மூன்றாவது என்ன சொன்னார்? காண்டீபத்தை வீசு. இப்ப அந்த இடத்துல தர்மர் கிட்ட கேட்கிறார் யமனிடம் கேட்கிறார் பகவான், இப்ப உனக்கு தர்மம்னா என்னன்னு புரிஞ்சுதா? யமன் வந்து சாஷ்டாங்கம் பகவானை வணங்கி கொண்டு சொல்லுகிறார், தர்மம் என்றால் என்னவென்று எனக்கு சரியாக புரிந்து விட்டது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீத்தம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் தர்மம். புரிஞ்சுதா? இப்ப பகவான் வந்து சொல்றாரு, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கிடையாது, ஞாயிற்றுக்கிழமை. நம்ம என்ன சொல்லணும்? ஆமான்னு தலையாட்டணும். உடனே இல்லையே, கேலண்டர்ல அப்படி போடலையே, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, நீங்க ஒண்ணு கரெக்டா பாருங்க. அவர் வந்து சொல்றாரு, இப்ப மணி 8 கிடையாது, காலையில 5. உடனே நம்ம என்ன செய்யறோம்? ஆமா, பகவான் எதை சொல்லுகிறாரோ அதுதான் தர்மம். அவர் வார்த்தையில் தான் தர்மம் ஒளிந்து கொண்டிருக்கிறது. தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். அதனால மகாபாரத யுத்தத்துல என்ன செஞ்சாரு? இரவை பகலாக்குனார், பகலை இரவாக்குனார், பஞ்சாங்கத்தை திருத்தி எழுதினார். ஏகப்பட்ட விஷயம் நடந்தது. பாண்டவர்கள்ல 5வது யாரு? நல்ல கதையா போச்சு. யாரு? சகாதேவன். மாபெரும் ஜோதிட நிபுணர். அவருக்கு நடக்க போறது, நடந்தது எல்லாமே தெரியும். எதிர்காலம் நடந்தது, நிகழ்வு எல்லாமே அவருக்கு தெரியும். அவருக்கு சொன்னாரு பகவான், உன்னோட பெரிய தண்டனை என்ன தெரியுமா? எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு வாயை திறக்காம இருக்கணும். நமக்கு அப்படி கிடையாது. சின்னதா ஒரு செய்தி கிடைச்சா போது 10 பேரை போன் பண்ணி வாட்ஸ்அப்ல எல்லாம், நீ தெரிஞ்சுதா என்ன நடந்தது? ஒரு உண்மை, மற்றவர்கள் அறியாத ஒரு விஷயம் நம்ம அறிஞ்சிட்டோம்னா அத மனசுல பாதுகாக்கவே முடியாது. எவ்வளவு பேர் ஒத்துக்கிறீங்க? 10 பேரையாவது கூப்பிட்டு சொல்லிடுவோம். அதுக்கு ஒரு டிராமா வேற. அது ஒரு விஷயம் இருக்கு, சொல்லணுமா? இல்ல நான் சொல்லல. உடனே அவரு, பரவாயில்ல சொல்லுங்க. இல்ல நான் சொல்லல. பரவாயில்ல, சொல்லத்தான் போறாங்க. பெரிய ஒரு தவம் சகதேவனுக்கு. நடக்கக்கூடிய அனைத்தையும் நீ அறிவாய் சகதேவா, ஆனா யாருமே கேட்காம நீ வாயை திறக்க கூடாது. அது பெரிய ஒரு பனிஷ்மெண்ட், ஒரு தண்டனை சகதேவனுக்கு. இந்த ரகசியம் துரியோதனனுக்கு தெரியும். உடனே துரியோதனன் என்ன செய்ய, சகுனி சொன்னாரு, எப்படி இருந்தாலும் குருட்சேத்திர போர் நடக்க போகுது, நீ போய் அந்த சகதேவனிடம் ஜோதிடம் கணித்து ஒரு நாளை குறித்து கொண்டு வா. அந்த நாள்ல நம்ம போர் தொடங்க வெற்றி அடைஞ்சிருவோம். உடனே துரியோதனன் போறார் சகதேவனை பார்க்கறதுக்கு. பீமன் பார்த்தா துரியோதனன் இந்த பக்கம் வர்றான். என்னதுக்கு? தர்மர் போய் கேட்டார், என்னப்பா துரியோதனா இங்க வந்திருக்கிற? உனக்கு போர் வேண்டாமா? சமாதானமாக போய் விடலாமா? போரை நிறுத்தி. இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, எனக்கு சகதேவனிடம் தனிமையில் பேச வேண்டும். சரி பேசிக்கோ. போய் சகதேவன் கிட்ட, எதிரி கிட்ட உட்கார்ந்துருக்காரு துரியோதனன். நல்ல ஒரு டேட்டா பார்த்து கொடு, ஒரு நாளை பார்த்து கொடு. அன்றைக்கு நான் போர் தொடங்க வேண்டும், நானே வெற்றி அடைய வேண்டும் எதிரி கிட்ட. ஆனா இவங்கெல்லாம் பாருங்க, உண்மை பொய் பேச தெரியாது, நம்மள மாதிரி நல்லவங்க. உடனே சகதேவனும் என்ன செஞ்சாரு? பஞ்சாங்கத்தை எடுத்து கணித்து, அமாவாசையின் அடுத்த நாள் நீங்கள் போரை ஆரம்பித்து விட்டால் கண்டிப்பாக வெற்றி உங்களுக்கு தான். துரியோதனனுக்கு சந்தோஷமா போச்சு. ஏன்னா இவங்களுக்கு பொய் பேச தெரியாது, உண்மையைத்தான் சொல்லுவார். ரொம்ப ஆணவத்துடன் ஆடிக்கொண்டு போகிறார் துரியோதனன். பீமன் வந்து கேட்டாரு சகதேவன் கிட்ட, என்ன நடந்தது? அவன் எதுக்கு வந்தான்? என்ன கேட்டான்? சகதேவன் சொன்னார், நாள் குறித்து தர சொன்னார். எதுக்கு? போருக்கு. நீ என்ன செஞ்ச? குறிச்சு. நான் சர்வநாசம், நாசமா போச்சு. இப்படியுமா இருப்பீங்க? நாளை குறி. 5 பேரும் ஓடுறாங்க. யாருக்கிட்ட? கிருஷ்ணர் கிட்ட.
பகவான் கிட்ட போய் இதுதான் நடந்தது. அவர் சொன்னார், என்கிட்ட ஏன்பா வர்றீங்க? நானா ஜாதகம் பார்த்து கொடுத்தேன், நானா நாள் குறிச்சு கொடுத்தேன், எல்லாமே பண்ணி பிரச்சனையில மாட்டும் போது கொய்யோ கொய்யோன்னு ஓடி வர்றது. சரி, நான் எதையாவது செய்கிறேன், உன்னை காப்பாற்ற முயற்சி செய்கிறேன் என்று சொல்லி நேரடியாக பிரயாக தீர்த்தம், திரிவேணி சங்கம், இந்தியாவில் அலகாபாத். யாராவது போயிருக்கீங்களா? இந்த 3 நதிகள் இருக்கு, கங்கை, யமுனை, அந்த திரிவேணி சங்கத்துல போய் உட்கார்ந்து அமாவாசை அந்த நாளைக்கு தான் இறந்தவர்களுக்காக தர்ப்பணம் திதி செய்வார்கள், இறந்து போனவர்களுக்காக பூஜை செய்வார்கள். அந்த பூஜைய பகவான் என்ன பண்ணிட்டாரு, தப்பா தொடங்கிட்டார். அன்னைக்கு அமாவாசை கிடையாது. சகதேவன் என்ன கணித்து கொடுத்தார், அமாவாசைக்கு அடுத்த நாள் போர் தொடங்கினால் நீ வெற்றி அடைந்து விடுவாய். இவர் என்ன பண்ணிட்டாரு, சும்மா போய் உட்காந்து பூஜை ஆரம்பிச்சிட்டார். யாரு? பகவான். அவர் எல்லாமே பண்ணுவார். பூஜை ஆரம்பிச்சார். பிராமணர்களுக்கெல்லாம் சந்தேகம், இன்னைக்கு அமாவாசை கிடையாது, இவர் ஏன் தப்பு தப்பா பண்றார்? கிருஷ்ணரே தப்பா பண்ணா உலகமே தப்பாயிடுமே. எல்லாரும் ரொம்ப கவலையா இருக்காங்க. இதை பார்த்த பொழுது சூரியன் சந்திரனுக்கும் சந்தேகம். ஏனென்றால் ஒரு நாள் பஞ்சாங்கத்தை கட்டுப்படுத்துவது சூரியனும் சந்திரனும். நம்ம நாள் அப்படின்னு சொன்னா எப்படி? இன்னைக்கு சூரிய உதயம் முதல் நாளைக்கு சூரிய உதயம் வரைதான் ஒரு நாள். ஆங்கிலேயர்கள் தான் தப்பா நைட்டு 12 மணிக்கு ஹாப்பி நியூ இயர் அப்படின்னு கத்துவாங்க. இரவுல எப்படி பகல் ஆரம்பம் ஆகும்? 12 அப்படித்தானே நம்ம நியூ இயர் செலிப்ரேட் பண்றோம் இல்லையா? நைட்டு 12 மணிக்கு எப்படி புது நாள் ஆரம்பிக்கும்? இரவுல நாள் ஆரம்பிக்குமா, பகல்ல நாள் ஆரம்பிக்குமா? ஆங்கில பஞ்சாங்கத்தின் படி ஒரு நாள் என்று சொன்னால் இரவு 12 மணி முதல் அடுத்த நாள் இரவு 12 மணி வரை. ஆனா நம்ம வேதங்களின் படி ஒரு நாள் என்று சொன்னால் காலையில சூரிய உதயம் முதல் அடுத்த நாள் காலையில சூரிய உதயம் வரை. எது சரியா இருக்கும்? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. 12 to 12 சூரிய உதயம் டு சூரிய உதயமா? எது கரெக்டா இருக்கும்? அதெல்லாம் விட்டுட்டு தப்பு தப்பா பஞ்சாங்கத்தை பிடிச்சுக்கிட்டு ஹாப்பி நியூ இயர்னு சுத்திட்டு கத்திட்டு இருக்கும். அப்ப இந்த சூரிய சந்திரனுக்கு, சந்திரனின் ஒரு சுழற்சி ஒரு மாதம், சூரியனுடைய ஒரு சுழற்சி ஒரு நாள், பெரிய சுழற்சி ஒரு வருடம். அப்ப இந்த கட்டுப்பாடு, பஞ்சாங்கத்தை கட்டுப்படுத்துறவங்க யாரு? சூரியனும். அவங்க பார்த்தாங்க, இவர் தப்பு தப்பா பண்ணிட்டு இருக்கிறார். யாரு? கிருஷ்ணர். அமாவாசைக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணம், பூஜைகள், திதிகளை எல்லாம் வேற நாளில் செய்கிறார். உடனே அவங்களும் வந்துட்டாங்க. பகவான் அப்படியே மெதுவா கண்ணு திறந்து பார்த்தார். எல்லாரும் வந்துட்டாங்களா? கரெக்டா எல்லா பிராமணர்கள் வந்தாங்க, தேவர்கள் வந்துட்டாங்க. உடனே மந்திரம் எல்லாம் ஸ்ட்ராங் ஆக்கிட்டார். ஓம் ஸ்வாஹா அப்படி கொஞ்சம் பலமா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பூஜை எல்லாம் பண்ணி சூரியனும் சந்திரனும் வந்து கேட்டார்கள், பகவானே, தவறான நாள்ல நீங்க தர்ப்பணம் பண்றீங்க, இதை பார்த்து உலக மக்கள் எல்லாம் தவறாக பின்பற்றுவார்களே. பகவான் சொன்னார், என்ன இதுல தவறு? அமாவாசை பௌர்ணமி என்று சொன்னால் நீங்க உங்க ஸ்கூல் டைம்ல எல்லாம் சயின்ஸ்ல படிச்சிருக்கீங்களான்னு தெரியாது. சூரியனும் சந்திரனும் நிலாவும் நேரா முகம் ஒரே வரைகோட்டுல ஒரே கோட்டுல நேர் முகத்தோடு முகம் வந்தால் அன்னைக்கு தான் அமாவாசை. எங்கேயாவது படிச்சு ஞாபகம் இருக்கா? இல்லைன்னா பேக்ல போங்க, ஒரு 10-20 வருஷம் ஸ்கூல்ல படிச்ச ஞாபகம் இருக்கா? சயின்ஸ், அறிவியல் பூர்வமான விளக்கம் பௌர்ணமிக்கும் அமாவாசைக்கும் படிச்ச ஞாபகம் எவ்வளவு பேருக்கு இருக்கு? அப்பவே படிக்கல. அந்த சயின்ஸ் அறிவியல் விளக்கம் படி சூரியனும் சந்திரனும் ஒரே நேர்கோட்டுல வந்தாச்சுன்னா அது என்னது? அமாவாசை. பகவான் சொல்றாரு, நீங்க 2 பேரும் ஃப்ரண்ட்ல தான் நிக்கிறீங்க, இன்னைக்குதான் அமாவாசை. பஞ்சாங்கத்தையே மாற்றி விட்டார் பகவான். அதுக்கப்புறம் துரியோதனன் சென்று தவறான நாளில் தொடங்கினான். அப்ப தர்மம்னு சொன்னா என்னது? பகவானின் சொல் தர்மம். புத்தகத்துல இருக்கிறதெல்லாம் சில நேரத்தில் அவர் மாத்திடுவார். இப்ப நான் ஒரு பிரம்மச்சாரி, பெண்களை தொடக்கூடாது, பெண்களிடம் தனிமையில் பேசக்கூடாது, பெண்களிடம் ரகசியமான எந்த உறவுகளையும் நான் வைத்துக் கொள்ளக்கூடாது, இது என்னுடைய தர்மம். நான் ஒரு அறையில இருக்கேன், பக்கத்து அறையில ஒரு அம்மா இருக்கா, ஒரு பெண் இருக்காங்க, ரைட்? இப்போ நான் அவங்க கிட்ட பேசல, தனி கரெக்டா இருக்கு, எல்லாம் சரியா போகுது. திடீர்னு அந்த அறையில தீ பிடிச்சிருச்சு. அந்த பெண் கதறுகிறார்கள், ஐயோ காப்பாத்துங்க, பூரா தீ பிடிச்சிருச்சு. நான் பிரம்மச்சாரி,
பெண்கள் கிட்ட பேச மாட்டேன். இப்ப இந்த தர்மத்தை கடைபிடிக்கலாமா? அப்ப நம்ம உயிரை காப்பாற்ற வேண்டும் என்ற பெரிய தர்மத்திற்காக சின்ன தர்மத்தை விட்டு கொடுக்கிறோம். புரிஞ்சுதா இல்லையா? அப்ப இந்த உலகத்தில் நிறைய தர்மங்கள் இருக்கிறது. ஆனா பகவான் சொல்லும் பொழுது இதற்கு விபரீதமாக, இதற்கு நேர்மாறாக இருந்தா நம்ம எதை கடைபிடிக்க வேண்டும்? பகவான் சொல்வதை கடைபிடிக்க வேண்டும். அதனால வேதங்கள்ல பகவான் என்ன சொல்றாருன்னா, கலிகாலத்துல எல்லாமே தப்பு தப்பாதான் இருக்கும். அதனால அந்த தர்மத்தை நான் ஹரிநாமத்தில் அடைத்து விட்டேன். அதனால தான் ஹரிநாமத்தை கலியுக தர்மம் என்று சொல்லுகிறார். அந்த தர்மத்தை நான் எதுல வச்சு அடைச்சிட்டேன், பேக் பண்ணிட்டேன்? நாமத்துல வச்சு நான் பேக் பண்ணிட்டேன். அதனால நாம ஜபம் செய்பவர்கள் தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள். புரிஞ்சுதா? இத சொல்றதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு. இத முதல்ல சொல்லியிருந்தா இந்த 2 மணி நேரம் போயிருக்காது. பகவான் சொல்வது தர்மம். அந்த தர்மத்தை கலிகாலத்தில் ஹரிநாமத்தில் வைத்து விட்டார். அப்ப யாரெல்லாம் கலிகாலத்தில் ஹரிநாமத்தை ஜபம் செய்கிறார்களோ அவர்கள் எதை கடைபிடிக்கிறார்கள்? தர்மத்தை கடைபிடிக்கிறார்கள். அர்ஜுனா, அதனால நீ தர்மத்தை கடைபிடிக்கும். தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். பகவான் என்ன சொல்லுகிறாரோ அதுதான் தர்மம். ஹரே கிருஷ்ணா. டைம் ஆயிடுச்சு. ஏதாவது கேள்விகள் இருந்தா கேட்கலாம். ஏதாவது சந்தேகம்? எஸ் சார், சொல்லுங்க. ஐயோ பிரபுவா, ரொம்ப கஷ்டமான கேள்வி கேட்பாரு. சிம்பிளா கேளுங்க. பிரபு, என்ன வேலை செய்யாத மைக்கா? நல்ல வேலை. ரெண்டு கேளுங்க பிரபு. ஒன்று, விஸ்வகர்மாக்கும் மாயா சூர்யாக்கும் என்ன தொடர்பு? விஸ்வகர்மாக்கும் மாயா சூர்யா என்ன தொடர்பு? அஸ்தினபுரம் இந்திரபிரதேசம் உருவாக்குனது மாயா சூர்யாவா அல்லது இது விஸ்வகர்மாவா? தேவர்களுடைய, உட்காருங்க பிரபு. அந்த மைக்கை திரும்பி வாங்கிக்கோங்க. அடுத்த கேள்வி. தேவர்களுடைய சிற்பி விஸ்வகர்மா, அரக்கர்களுடைய சிற்பி மயன். இவங்க 2 பேரும், அதாவது தேவர்கள் வேற பிரிவு, அரக்கர்கள் வேற பிரிவு. தேவர்களின் குரு பிரகஸ்பதி, அரக்கர்களின் குரு சுக்ராச்சாரியர். தேவர்களுடைய சிற்பி விஸ்வகர்மா, அரக்கர்களுடைய சிற்பி மயன். இப்படி 2 பிரிவு. அந்த மயன் காண்டவ வனத்துல மாட்டிக்கொண்டதுனால, காண்டவ பிரஸ்தத்துல மாட்டிக்கொண்டதுனால, அர்ஜுனன் அந்த தீ வச்சு அந்த மயனுக்கு விடுதலை கொடுத்ததுனால மயன் அந்த காண்டவ பிரஸ்தத்தை இந்திரபிரஸ்தமாக மாற்றி கொடுத்தார். அதை செய்தது மயன்தான். தேவர்கள் சிற்பி கிடையாது, அரக்கர்களின் சிற்பி. இந்த அரக்கர்களுடைய தனித்தன்மை என்னன்னா, அவர்களுக்கு மாயாஜால வித்தைகள் அதிகமாக தெரியும். அதனால் அப்படி ஒரு அரண்மனை செய்து கொடுத்தார்கள், ஒரு நகரத்தை உருவாக்கி கொடுத்தார்கள். பார்த்தா மக்களுக்கெல்லாம் பிரமிச்சு போயிடுவாங்க. அங்கதான் துரியோதனன் அந்த திறப்பு விழாவுக்கு அழைச்சாங்க. துரியோதனன் வந்தாரு, பார்த்தாரு, அங்க தண்ணியா இருந்தது. அட தண்ணியா இருக்குதேன்னு சொல்லி வேட்டியெல்லாம் மடக்கி கட்டி கையில பிடிச்சுக்கிட்டு நடந்தார். ஆனா அது நீர் கிடையாது, நிலம். உடனே எல்லாரும் சிரிச்சாங்க. அதுக்கப்புறம் அங்க அந்த பக்கம் என்ன பார்த்தார்? நிலத்தை பார்த்தார். ஓ நிலம் தானேன்னு சொல்லி நடந்தாரு. தண்ணி உள்ள டமார்னு விழுந்தார். உளுந்த உடனே திரௌபதி தாயார் செய்த தவறு என்னன்னா, அரண்மனைக்கு மேல இருந்து அப்படி சிரிச்சிட்டாங்க. அதாவது ஏளனம் செய்யும் பொழுது கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம எவ்வளவு பேரு தேவையில்லாம ஒரு ஜோக் சொல்லி மாட்டியிருக்கோம். உறவுகளுக்கு பிரச்சனை, ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அனுபவம் யாருக்காவது இருக்கா? வாயை சும்மா வச்சிருக்காம ஏதோ போய் ஜோக்கா சொல்லி அப்புறம் மாட்டி அது ஒரு பிரச்சனை. அந்த மாதிரி அனுபவம் யாருக்காவது இருக்கா? பரவாயில்லையே, யாருக்குமே கிடையாது. அங்க திரௌபதி தாயார் சிரித்தது துரியோதனனுக்கு ரொம்ப, அவன் முதல்லே அவனுக்கு பொறாமை. அந்த பொறாமை அதுக்கு அந்த நெருப்புல தீ எண்ணெய் ஊத்துன மாதிரி ஆகி போயிட்டது. இப்போ உங்களுக்கெல்லாம் ஒரு எக்ஸசைஸ், ஒரு கேள்வி. என்னது?
எல்லாரும் ஒரு ஜோக் சொல்லணும். ஆனா அந்த ஜோக்ல இனி ஒருத்தரை தரக்குறைவாக பேசக்கூடாது, நம்மை தரக்குறைவாக பேசக்கூடாது, எந்த ஒரு விஷயம் தலைப்பு எதையுமே ஏளனமாக கிண்டல் செய்து அப்படி பேசாம ஒரு பாசிட்டிவான ஜோக் சொல்லுங்க. யாராவது ஜோக் சொல்லணும். யாரையும் கிண்டல் பண்ணக்கூடாது, கேலி செய்யக்கூடாது, தரக்குறைவாக பேசக்கூடாது, சிறுமைப்படுத்தி பேசக்கூடாது, யாரையுமே எதையுமே எந்த விஷயத்தையுமே அப்படி பண்ணக்கூடாது. பாசிட்டிவா ஒரு ஜோக் சொல்லுங்க. கஷ்டம். ஜோக்குனாலே யாரையோ நம்ம கிண்டல் பண்றோம், கேலி செய்கிறோம், நம்மையும் கேலி செய்கிறோம், அவர்கள் தரம் தாழ்த்தி பண்ணுகிறோம் இல்லையா? அதனால இந்த ஜோக் பேசும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அந்த கோட்டை தாண்டிட்டோம், யார் மனதிலேயாவது புண்பட்டு விடும். துரியோதனன் நிலம் என்று நினைத்து நீரில் விழுந்த பொழுது திரௌபதி தோழிகளுடன் சேர்ந்து சிரிச்சாங்க. அந்த சிரிப்பை இவர் சொல்றாரு, தர்மர் சொல்றாரு, சிரிக்காத, நிறுத்து. அவங்களால சிரிப்பை நிறுத்த முடியல, சிரிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இதை பார்த்த உடனே பீமன் நல்லா சிரின்னு ஏத்தி விட்டார். அது போய் முடிஞ்சது மகாபாரதத்துல. அதனால மற்றவர்களை கிண்டல் செய்யும் பொழுது ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஓகே, வேற ஏதாவது கேள்விகள்? எஸ் பிரபுஜி, எஸ் சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபு. தற்சமயம் உங்களோட லெக்சரில் பாண்டவர்களில் ஒருத்தர் தர்மராஜா தூங்கிக்கிட்டு இருக்கும்போது வீட்டில் திருடர்கள் பூந்து அவர் வீட்டில் சில பொருட்களை திருடி கொண்டு போயிடுவாங்க. அப்போ அந்த பேலஸில் இருக்கிற அந்த கார்ட்ஸ் எல்லாமே ஓடி போய் ஒரு திருடனை பார்த்து விரட்டி அடிக்கும்போது அந்த திருடர்களில் என்ன செய்வாங்க, இந்த முனிவர், நீங்கள் சொன்னீங்களா பேர், முனிவர் ஒரு தபஸில் இருப்பார், பேர் ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ அவரோட தபம் தபத்தில் இருக்கிறது தான். ஸோ அந்த திருடர்களுக்கு அந்த திருடி கொண்டு வந்த பொருட்களை அவர் கீழே வச்சுட்டு ஓடிடுவாங்க நம்ம படித்த இதில். ஸோ அந்த அரண்மனையில் உள்ள இதுவங்க பார்க்கும்போது அங்கே தான் அந்த சாமாங்க இருக்கும், அந்த காணாமல் போன பொருள். ஸோ அவர் அந்த முனிவரை பிடிச்சி கொண்டு போயிட்டு ராஜா கிட்ட போய் ஒப்படைப்பாங்க, தர்ம கர்த்தா கிட்ட. அப்போ அவர் எதுவும் ஒன்று விசாரிக்காமல் ஒரு தண்டனை கொடுத்துருவார். அதை தான் நீங்கள் விளக்கம் படுத்தினீங்க. அப்போ அந்த தண்டனையை கொடுக்கும்போது அவர் சொல்லுவார், நான் எந்த ஒரு அப்புறம் தான் அவர் சொல்லுவார், நான் எந்த ஒரு தவறும் செய்யலை. ஏன்னா அவர் அமைதியில் இருப்பார், பேசாமல் அந்த அந்த என்ன மெடிடேஷனில் பேசக்கூடாது. அவர் ஒரு தவத்தில் இருக்கும்போது அவர் பேசக்கூடாது. எந்த ஒரு கேள்வி கேட்டாலும் எல்லாமே சிரிச்சுதான் சொல்லுவார், சிரிச்சுக்கிட்டு தான் இருப்பார். ஓகே, அப்போ அந்த கடைசியில் அந்த சூலத்தை சொன்னீங்கள, அவருக்கு அந்த தண்டனை அந்த சூலத்தை ஏற்றும் போது கூட அவரை ஏற்றுக்கிட்டு அப்புறம் அவர் இறந்து போயிட்டாரு அப்படின்னு தான் அந்த இது வரும். அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து சில பேர் அவங்கள பார்க்கும்போது அவர் உயிர் இருக்குது, அவர் முனிவருக்கு இன்னும் உயிர் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது அப்புறம்தான் அவர் ஞானத்தில் இருந்து வரும்போது அவர் கேட்பார், எதனால எனக்கு இப்படி ஆச்சிச்சான்ட்டு. அப்போ அவர் சொல்லுவார், நான் எந்த ஒரு தவறும் செய்யலை, எதனால நாங்கள் கேட்கும்போது நீங்கள் கமதியாக இருந்தீங்கன்னாக்கா அவர் தவத்தில் இருந்திருக்காரு, அவர் மௌன இதில் இருக்கார், அவர் பேசக்கூடாது. அப்போ அவர் சொல்லுவார், நீங்கள் கொடுத்த தண்டனையை நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு தர்மா கிட்ட சொல்லுவார். அப்போ அவர் சொல்லுவார், தர்மகர்த்தக்கிட்ட போய் கேட்கும்போது அவர் அந்த தீட்சை அந்த தண்டனையை ஒத்துக்க மாட்டார். அப்போ அவர் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு காலத்தில் இப்போ நீங்கள் சொன்னீங்களே சின்ன வயசில் வனவாசம் போயிட்டு நீங்கள் ஒரு பூச்சியை நீங்கள் வச்சு குத்தி நீங்கள் அதை சாவடிச்சிருக்கிறீங்க, அதுக்காக தான் இந்த தண்டனை. அது
கோ பேக் டு childhood லைஃப். ஸோ அந்த தண்டனை தான் இப்போ உங்களுக்கு கொடுத்துருக்குறோம் அப்படின்ட்டு அந்த விளக்கத்தில் நீங்கள் சொன்னீங்க. ஆனால் அந்த தண்டனை கூட அவர் வந்து ஏற்றுக்க மாட்டார். காரணம் என்னன்னாக்கா 3 வயசுல இருந்து 12 வயசு வரைக்கும் எந்த ஒரு குழந்தை தவறு செஞ்சால் அது வந்து அப்பா அம்மாவோட கடமை. அவங்க தான் அவங்கள திருத்தணும். ஏன்னா எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் வந்து ஒரு சைல்டு. 12 வயசுல இருந்து 20 வயசு வரைக்கும் அது வந்து அப்பாவுக்கும் சரி அந்த குழந்தைக்கும் சரி பாதி தண்டனைன்னு வரும். 20 வயசுக்கு மேலே தான் எந்த ஒரு தவறு செஞ்சாலும் சொந்தமாகவே அந்த குற்றங்களை செஞ்சவங்களோட தவறாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் அந்த ப்ரீஃபிங் வந்து அந்த இது கொடுக்கல. ஆனால் நீங்கள் யமராஜா இந்த சின்ன பிள்ளையில் அந்த யமராஜா உடனே நேராக போயிட்டு தர்மராஜா கிட்ட எல்லாம் போய் மன்னிப்பு கேட்பார், எனக்கு இது போல் உனக்கு வந்து இது கிடைச்சிது அப்படின்ட்டு. அதில் கொஞ்சம் எங்களுக்கு ப்ரீஃப் பண்ண முடியுங்களா? அதாவது இப்போ பிரபு வந்து நீங்க டீட்டெயிலா அந்த கதை சொல்றீங்க, பட் நம்ம வந்து தலைப்பு தர்மம் அப்படிங்கறதுனால அந்த டீட்டெயிலா போகல. அவர் வந்து யமனுடன் சண்டையிட்டு நான் இந்த தண்டனை ஏற்றுக்கொள்ள முடியாது, இது சரியில்லை அப்படின்னு சொல்லி, நீங்க ஒரு பிறவி மனிதனாக போய் பிறந்து விதுரராக பிறந்து சரி தவறுகளை புரிந்துட்டு வாங்க, நான் அது வரைக்கும் காத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த விதுரனுக்கு புரிஞ்சு உண்மை அறிந்து திரும்பி வர்ற வரைக்கும் அந்த ஆணி சூலத்துடன் வாழ்ந்து கொண்டிருந்தார். அதனாலதான் அவருக்கு ஆணி மாண்டவியன் அப்படின்னு பேர். அப்படியே அந்த ஆணியின் தலை அப்படியே உடம்புலயே வச்சுக்கிட்டு வாழ்ந்து கொண்டிருந்தார் விதுரர் திரும்பி. அது வந்து ரொம்ப டீட்டெயிலான கதை. அப்போ நம்ம வந்து தலைப்புல இருக்கிறதுனால நம்ம அந்த சைடெல்லாம் ரொம்ப இதா பண்ணல. ரொம்ப நன்றி பிரபு, தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. மறுபடியும் நாளைக்கு சந்திக்கலாம். ஹரே கிருஷ்ணா. நன்றி, வணக்கம்.